ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. 2, 3, 4, 5ன்னு 6க்கு வந்துருச்சு அதிமுக எம்எல்ஏக்களுடைய ராஜினாமா. மொத்தம் 7 தொகுதிகளுடைய இடைத்தேர்தலில் திருச்சி கிழக்கை சேர்த்து தமிழ்நாடு விரைவில் சந்திக்கவிருக்கிறது. இது ஒரு அரசியல் மாற்றத்திற்கான அறிகுறியை தென்படுகிறதா? தாவேக்கா ஜெயிச்சிட்டாங்க, எல்லாரும் தாவேக்கா நோக்கி போகிறாங்க, அதிமுகவில் ஏகப்பட்ட பிரச்சனை, அந்த பிரச்சனைகளின் விளைவாக வெளியே போகிறாங்க அப்படின்னு பார்க்கணுமா? அல்லது அதிமுக குற்றம் சாட்டுவது போல குதிரை பேரம் நடக்கிறதா? அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களை தாவேக்கா சட்டவிரோதமாக இழுக்க பார்க்கக்கூடிய முயற்சியின் வெளிப்பாடாக இந்த ராஜினாமாக்கள் நிறைய இருக்கிறது. பேசுவதற்கு பேசலாம். நம்மோடு அரசியல் விமர்சகராக திரு ஜவஹர் அலி அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அதே போல் வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன் அவர்கள் இணைகின்றார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் திரு விவேக் அவர்கள் இணைகின்றார். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இன்னும் நேரம் செல்ல செல்ல அடுத்த பல விருந்தினர்களும் நம்மோடு இணைய இருக்கின்றார்கள். திரு மணிகண்டன் அவர்கிட்ட தொடங்கலான்னு, எப்படி 6ஓட நின்றுமா சார்? இன்னும் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? எப்படி? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம்மா. 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6 அப்படி பாட வேண்டிய நிலைமை பாட்டோடமா இப்ப. ஆமா, இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க தந்தி 1 தொலைக்காட்சியில கண்ணதாசனோட இன்னொரு பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். அது கொஞ்சம் இன்னைக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன்ல பாடணும் அப்படின்னா, போனால் போகட்டும் போடா, இந்த கட்சியில் நிலையாய் இருப்பவன் தொண்டன் மட்டும் தானடா, அரசியல் அசிங்கங்கள் போனால் போகட்டும் போடா அப்படின்றாம பாட முடியும். இப்படி போனால் போகட்டும் தான் எல்லாரையும் விட்டீங்க. சசிகலா விட்டீங்க, டிடிவி தினகரனை விட்டீங்க, செங்கோட்டையனை விட்டீங்க, ஓபிஎஸ் விட்டீங்க. இன்னைக்கு எல்லாம் அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க. கட்சி என்னாச்சு? கட்சி நல்லா அருமையா இருக்குதுமா. முதல்ல நான் மரியாதைக்குரிய தாவேக்கா அவருடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேம்மா. எப்படி இந்த குட்டையில் இருக்கிற மீன் அதுல இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் தின்னு அந்த குட்டை நீரை தெளிந்த நீரா மாத்தி நல்லபடியா மாத்துதோ, அந்த மாதிரி அதிமுகவில் இருக்கின்ற இந்த அரசியல் அசுத்தங்கள் எல்லாம் அசுத்த நீர் இல்ல, இருக்கிற மொத்த நீரையும் எடுத்துருவாங்க போல தெரியுது. அப்புறம் குட்டை இருக்காது, வெறும் தரதான் இருக்கும். குட்டையில இருக்கிற அழுக்கு இன்னைக்கு அவர் தின்னுட்டு இருக்கிறாரு. அக்டோபர் மாசம் வரட்டுமா, 6 மாசம் முடியட்டும், பொறுத்து இருந்து பாருங்க. தூக்குறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா. இன்னைக்கு சொல்றேன், அண்டர்லைன், மார்க் மை வேர்ட்ஸ். அக்டோபர்ல அடுத்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துல உங்க கட்சியில இருந்து 15 பேர் தூக்க போறாங்க. பாருங்க என்ன சொன்னாரு. அதெல்லாமா சொல்ல முடியும். தனியா உங்ககிட்ட போன் பண்ணி சொல்றேன். அதை எப்படி நான் சொல்ல முடியும்? அது ஷோ முடிட்டு வேணா உங்களுக்கும் அறிஞரனுக்கு நான் போன் பண்ணி வேணா தனியா சொல்றேமா? இல்ல, ஏன்னா திமுக செய்யறதுக்குள்ள அதிமுக சந்தோஷப்பட ஆரம்பிச்சுன்னா என்ன பண்றது? அதுதான் யோசனையா இருந்துச்சு, வேற எதுவும் இல்ல. எப்படியோ எங்கதுல இருந்து புடுங்கினாங்கல்ல, புடுங்கினதுக்கு எதிர்வினை, எல்லா வினைக்கும் நியூட்டன் சொன்ன மாதிரி ஒரு எதிர்வினை. இல்ல, எனக்கு என்ன புரியலன்னா, வார்த்தைக்கு எனக்கு என்ன புரியலன்னா, கடைசி வரைக்கும் நம்ம கட்சியை எப்படி வளர்க்கறதுன்னு யோசிக்கவே மாட்டேன்றீங்களே. ஏன் இல்ல, என்ன வளர்த்துறதுன்னா நீங்க இல்ல அசோகா, உண்மையாலுமே நான் எந்த இது இல்லாம நான் உங்ககிட்ட கேட்கிறேன். கட்சியுடைய பொதுச் செயலாளருடைய முடிவை மீறி போய் விஜய 2.5 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சவரோட நாங்கெல்லாம் சேர்ந்து மந்திரியாய் அதிமுக காப்பாத்துறேன்னு போய் அவருக்கு ஆதரவா ஓட்டு போட்டவங்களெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கேரள செண்ட மேலும் இதெல்லாம் வச்சு வரவேற்று மாலை போட்டு வாப்பா மறுபடியும் உனக்கு பழைய பொறுப்பு கொடுத்துருவேன்னு கொடுத்துருவாராமா. என்னமா பேசுறீங்க? அவங்களுக்கு தாமா நான் ஒண்ணு கேட்கிறேன், எதற்காக இந்த கொள்கை சித்தர்களா இவங்களா, வாழும் காமராஜர்களா, இல்ல கக்கனா, இல்ல ஜீவாவா? இவங்க போறது பதவி இல்ல, போற அத்தனை பேரும் பாருங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், ஒரு வார்த்தை என்ன அனுமதிங்க. எந்த கிளைக்கழக செயலாளராவது இது வரைக்கும் போயிருக்கானா? அதிமுகவுடைய ஒன்றிய செயலாளர் போயிருக்கானா? தொண்டர்கள் போயிருக்கா? உண்டு கொளுத்தவர்கள் அதிமுகவையும் இரட்டை இலையும் பயன்படுத்தி உண்டு கொளுத்து 7 தலைமுறைக்கு 700 கோடி சொத்து சேர்த்தவங்க இன்னைக்கு சேர்ந்திருக்காங்க. மதுராந்தக எம்எல்ஏ போய் சேர்ந்தாங்க. அவங்க கூட ஒரு 25,000 பேரை இணைச்சாங்க தாவேக்கால. மறந்துட்டீங்களா? அவங்க எல்லாம் தொண்டர் இல்லையா? கிளை கழகம் இல்லையா? ஒன்றிய கழகம் இல்லையா? காலி சேர் எல்லாம் இருந்தது எல்லா டிவிலையும், உங்க டிவி உட்பட காலி சேர் எல்லாம் போட்டோ பிடிச்சு காமிச்சிங்களா? அது மறந்து போச்சாமா? 25,000 தப்பு, 25,000 தப்பு, 2,000 வச்சுக்கோங்க. அவங்க எல்லாம் பெரிய தலைவர்களா? அது அவங்க கிட்ட விஜயபாஸ்கர் பத்தி, எம்ஆர் விஜயபாஸ்கர் பத்தியோ சி விஜயபாஸ்கர் பத்தியோ பேசல. ஜஸ்ட் another எம்எல்ஏ. அவங்க போனதுக்கு அவங்க கூட அவ்வளவு பேர் போனாங்க. நாளைக்கு விஜயபாஸ்கர் போகும்போது கூட எத்தனை பேர் போவாங்க? அவரு ஒருத்தர் என்னம்மா ஒரு டிவில
இந்த விளம்பரத்துக்கு நடுவுல படம் போடுவாங்களா அந்த மாதிரி உங்க கேள்விக்கு நடுவுல கிடைக்கிற இடத்துல தான் நம்ம பூந்து பூந்து பதில் சொல்ல வேண்டியதா இருக்குது. நீங்க அந்த மாதிரி போட்டு தாக்குறீங்க. அதாவது எம்ஆர் விஜயபாஸ்கர் பஸ் ஓட்டி விஜயபாஸ்கர் போன உடனே பட்டாசு வெடிச்சு கொண்டான ஆலமரமா இந்த கட்சியில தலைச்சு போய் யாரையும் வாழ விடாத அதிமுக தொண்டனை மீண்டு இல்லாத போட்டு அமுக்கிட்டு இருந்த சிவி சண்முகம் இந்த பஸ் விஜயபாஸ்கர் அங்க குவாரி வச்சுக்கிட்டு, ஆனா வசூல் ராஜா எம்பிபிஎஸ் இருந்தாரு அந்த விஜயபாஸ்கர் போறவங்க எல்லாம் போங்க, அதிமுகவுக்கு இந்த கெட்ட நேரத்திலும் ஒரு நல்லது நடக்குது. இதுல இருக்கிற துர்நாற்றம் பிடித்த அழுக்குகள் எடுத்த வாந்திகள் துரோக கும்பல் ஊழல் கும்பல் வெளியேறுது. இந்த கட்சி மறு நிர்மாணம் பண்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி கிடைச்ச மிக நல்ல வாய்ப்பு. இழப்பதற்கு என்ன இருக்குது? அதிமுக 3வது இடத்துக்கு வந்துருச்சு. மறு நிர்மாணம் ஆகும் அந்த கட்சி, அழிஞ்சு போயிடாதுமா. ரெட்டலைங்கிற ஒரு சின்னம் இருக்குது. நீங்க அங்க ஒரு 99 தடவை தோத்துட்டு 100வது தோல்வி காத்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி விட்டா அந்த கட்சிக்கு நாதி இல்ல கதி இல்ல. என்ன இவங்க வெளியே போவாங்க, இங்க தோத்தாருன்னா ராஜ்யசபா எம்பி கேட்பாரு, ராஜ்யசபாவுக்கு 2.5 வருஷம் இருக்கிறப்ப விட்ட உடனே இங்க வருவாரு. இங்க கட்சி தோத்து போச்சுன்னா விஜய்க்கு இவர ஆதரவு கொடுக்க போவாரு, பொதுச் செயலாளர் பொது வெளியில விமர்சனம் பண்ணுவாரு. இவங்களால எடப்பாடி பழனிசாமி யானை வச்சு மாலை போட்டு கூப்பிட்டு இவங்கள வர்றது அவசியமே இல்லாம தன்னை வளர்த்து கொண்டவர்கள், தன் குடும்பத்தை வளர்த்து கொண்டவர்கள். இவங்க இந்த கட்சிக்கு போனது ஒரு விதத்துல நல்லது. பீஸ்ட் விஜய் அவர்களுக்கு நன்றிமா. ஒரு காலத்துல அதிமுகவோட அழுக்க அதிமுக எடுத்த வாந்திய தின்னது திமுக. இன்னைக்கு திமுக இருந்த முன்னாள் அமைச்சர்கள் பட்டியல் பாத்தீங்கன்னா 10 பேர் அதிமுக இருப்பாங்க. இன்னைக்கு இவரு சாப்பிடுறார். வாழ்க வளர்க, நல்லா சாப்பிட்டு நீங்க வயிறு பிடிங்க. ஆனா வரட்டும், 6 மாசம் போகட்டும், அக்டோபர் மாசம் வரட்டும். பீஸ்ட் அவர்களே, உங்களுக்கு ஃபீஸ் காத்திருக்குது. அக்டோபர் மாசத்துல அப்படியே மாறப்போதாமே சார்? இல்ல, நண்பர் மணிகண்டன் எப்பயுமே வேகமா விவேகமா பேசுவாரு. ஆனால் அவர் பேசுவது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக உண்மை என்பது இருக்கக்கூடியவர்களை எல்லாம் அவமானப்படுத்தக்கூடிய வகையிலே தான் அவருடைய கருத்துக்கள் இருக்குது. உண்மையிலே வேதனையான விஷயம். இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள், பாடுபட்டவர்கள், இன்னைக்கு என்ன தொண்டர்கள்னா என்ன டெஃபினேஷன் காட்டுறாருன்னு கேட்குறேன். இப்போ போறவங்கன்னா இப்போ இவங்கெல்லாம் தொண்டர் இல்லையா? ஒரு தலைமை பதவிக்கு வந்துட்டாங்கல்ல, தலைமை பொறுப்பு, அமைச்சர் தலைமை ஒரு தலைமை பொறுப்பு. அவரும் தொண்டர் தான். அமைச்சராக இருந்தாலும் அவர் கட்சியினுடைய தொண்டர் தான், பொறுப்பு இருக்கிற. அவர் சார்ந்து இருக்கக்கூடிய எத்தனையோ பேருக்கு போவாங்க. அவரை நீங்க சொன்னீங்க மரகதம், நீங்க 30,000 பேர் சொன்னாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10,000 பேர் வைங்க. இது போன்ற ஒவ்வொரு கட்சிக்கும் விஜயபாஸ்கர் பண்ண அவரோட தொண்டர்களோடு சேர்ந்து தான் போறாங்க. இப்போ தொண்டர் போயிட்டாங்களா, ஒன்றிய செயலாளர் பண்ண எத்தனையோ ஒன்றிய செயலாளர் பட்டியல் போட்டு இப்போ சொல்ல முடியும். இப்போ என்னடா இந்த கட்சியில இந்த ஒரு கேள்வி கேட்டா நீ துரோகி, இந்த கட்சியை விட்டு போட்டா துரோகி. பேர் சொல்லுங்க, ஒரு 4 பேர் சொல்லுங்க. இல்ல நீங்க பட்டியல் போடுறீங்க, ஒரு 4 பேர் போன ஒன்றிய செயலாளர்கள் பேர் சொல்லுங்க. நீங்க ஏங்க நான் இப்ப ஞாபகத்துலங்க எத்தனையோ ஒன்றிய செயலாளர் இன்னைக்கு இங்க பாருங்க, சென்னையில் இருக்கக்கூடிய இங்கே கேளுங்க, சென்னையில் இருக்கக்கூடிய இலக்கிய அணி துணை செயலாளர் சேகர், அதே மாதிரி இளைஞர் அணி துணை செயலாளர் அவர் பேர் என்ன, அவருக்கு முன்னாள் கவுன்சிலர் அவர். இந்த மாதிரி அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர் போயிட்டாங்க. உங்களால கேட்க முடியும், உங்களுக்கு முதல்ல கட்சியில் இருக்கக்கூடிய பேர் உங்களுக்கு தெரியாது, ஆனா நான் கட்சியிலே இருந்தவன். நீங்க எதார்த்தமா பேசுங்க, அதை பத்தி தப்பு இல்ல. நீங்க ஒரு விமர்சகரா உங்க கருத்தை வைக்கிறீங்க. ஆனா கட்சியில இருக்கிறவன் எல்லாம் துரோகி, போறவெல்லாம் துரோகின்ட்டு அப்பட்டமா ஒருத்தரை போட்டு போனதுக்கு அப்புறம் சொல்றீங்கன்னா, ஒருவேளை திரும்பி ஒரு நிமிஷம், ஆளுங்கட்சியை நோக்கி போற அரசியல் ஆளுங்கட்சியை நோக்கி போற அவங்க எல்லாம் தியாகிகளா? நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் துரோகின்னு சொல்லி வாபஸ் வாங்கிக்கிறேன். அவங்க எல்லாம் தியாகிகள்னு நியாயப்படுத்துங்க. சொல்லிட்டீங்களா, நான் அமைதியாயிருங்க. அதாவது ஒரு தலைவருடைய பிடிவாதம் அகங்காரத்தால் இந்த கட்சி கரைஞ்சிக்கிட்டு போறத பத்தி பேச மாட்டாங்க. அதாவது இப்போ போறாங்கன்னா என்னன்னா, ஒரு தலைமை சரியில்லாத தலைமை, ஒரு வசீகரம் இல்லாத தலைமை. அந்த தலைமையை தேர்ந்தெடுத்தது இவங்க தானே தேர்ந்தெடுத்தாங்க. ரெட்டை தலைமை வேண்டாம், ஒற்றை தலைமை வேணும், எடப்பாடியார் தான் வேணும், ஒத்த காலம் நின்னது இவங்க தானே பண்ணாங்க. ஆனால் அந்த தாய்மை உள்ளம் இல்ல, நீங்கள் அரவணைக்கக்கூடிய தெரியாம தான் தேர்ந்தெடுத்தீங்களா? தெரியாம தான் தேர்ந்தெடுத்தாங்க. இன்னைக்கு தான் நம்ம சொல்றாங்க, அவருடைய தாங்குற ஒரு அகங்காரம், தான் வச்சதுதான் சட்டம், தான் கொண்டு வர்றதுதான் திட்டம், தான் அதுதான் இது நீங்க தானே கொண்டு இது பண்ணீங்க. அம்மா புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட அந்த விதியெல்லாம் மாத்தினது யாரு? இதெல்லாம் தான் வச்சதுதான் சட்டம், தான் கொண்டு வரதுதான் திட்டம். இதுதானே ஜெயலலிதா பண்ணியும் இல்ல, இதுதானே எம்ஜிஆர் பண்ணியும். நீங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எத்தனையோ ஒரு தோல்விக்கு பிறகு கூப்பிட்டு எல்லாம் பேசியிருக்காங்க, அரவணைச்சிருக்காங்க. அந்த அரவணைப்பு இல்ல. நீங்க இப்ப கட்சியில இருந்து பொறுப்புகள் எடுத்தீங்க. ஒரு வேலுமணிங்கிறவர் 3 மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக இருந்தவர். அவர் கீழே ஒரு 30-40 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. அப்படிப்பட்ட கட்சிக்காக கடுமையா உழைக்கக்கூடியவர். ஒரு எடப்பாடியார் ஒரு கருத்தை சொல்லிட்டார்னா அது முழுமையா முடிச்சு கொடுக்கக்கூடிய தளபதி அவர்.
தங்கமணி அப்படிப்பட்ட அவங்கள நீங்க கட்சியை விட்டு எடுக்கிறீங்க. எடுத்துட்டு என்ன மாவட்ட இப்போ நீங்க என்ன அலங்கார பதவி, இந்த துணை பொதுச் செயலாளர், அமைப்பு செயலாளர் அலங்கார பதவி. மாவட்ட செயலாளர் தான் அவர்களுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பொறுப்பு. அந்த பொறுப்பை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவங்க கட்சியில மானங்கட்டு இருப்பாங்க. இது எப்படி அது என்ன மானங்கட்டு போனுச்சு? திரு மணிகண்டன் கேக்குற மாதிரி நீங்க கட்சியை விட்டு போவீங்க, ரைட் ராயெல்லாம் கொறடா உத்தரவு மீறி ஓட்டு போடுவீங்க, அப்புறம் நீங்க வந்தோடனே கட்சி உங்களுக்கு அதே மரியாதை கொடுக்குமா? எந்த கட்சி கொடுக்கும்? கேளுங்க. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன நீண்ட காலமா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, இந்த தலைமை இன்றைக்கு தலைமை பொறுப்பு ஏற்கிறதுக்கு தகுதி இல்லாம போயிட்டீங்க சார். இது பேசிட்டே இருந்தா ஆவாது சார். நான் என்ன கேக்குறேன், அப்படிதான் உங்களுக்கு தலைமை மேல அதிருப்தின்னு வச்சுக்கோங்களேன், பொதுக்குழுவை கூட்டுங்க. சார் நீங்க சார் 1/3 மெம்பர்ஸோ 1/5 மெம்பர்ஸோ இருந்தா தானாவே பொதுக்குழுவை கூட்ட முடியும். இல்லன்னா எலெக்ஷன் கமிஷன்ல போய் கேஸ் போடுங்க, இல்ல தலைமையை மாத்தணும்னு ஏதாவது பண்ணுங்க. நான் என்ன கேக்குறேன், அதிமுக உள்ள போராடுங்க, எல்லாம் வெளியே போயிட்டு இருந்தா அதாவது அப்புறம் கட்சி என்ன? உண்மையான விதி என்ன தெரியுமா? ஒரு கட்சியினுடைய தொண்டராக இருந்து வழக்கு போடக்கூடாது. கட்சியினுடைய பைலால இருக்கக்கூடிய விஷயம். அது யாரை கூட்ட முடியும்? யாரு கூட்டணும்டா, ஒன்னு அவைத்தலைவர் கூட்ட முடியும், இல்ல பொதுச் செயலாளர் கூட்ட முடியும். இதுதான் விதி. இவர்களெல்லாம் கூட்ட முடியாது. இத ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்கு. இந்த தோல்வியே நாம என்னாண்டு ஆய்வு செய்வதற்காண்டி ஒரு கூட்டத்தை பொதுச் செயலாளர் கூட்டி இருக்கணுமா? இவ்வளவு பேர் சொல்றேன், குறைஞ்சபட்சம் இத்தனை பொதுக்குழு உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு பொதுக்குழுவை கூட்டுங்கன்னு நீங்க அவைத்தலைவருக்கு ஒரு கடிதமா கொடுத்தீங்களா? பிரஸ் மீட் கொடுக்கறத தவிர என்ன பண்ணீங்க? நம்ம பாட்டு தாவேக்கா போயிருவோம், நம்ம செட்டில் ஆயிருவோம்னு யோசிச்சுட்டு இருந்தா கட்சி எப்படி? இப்ப போறவங்க எல்லாம் ஏதோ சுயநலத்துக்காக போறாருன்ட்டு இப்ப மணிகண்டன் சொல்றாரு. அவர்கள் எவ்வளவு வேதனை விரக்தியில போறாங்க. ஒரு தலைமை ஒரு எதிர்காலம் ஒரு சாய்ஸ் தேடுறாங்க. இவரால கட்சி இனிமே நடத்த முடியாது, மக்கள் பணி செய்ய முடியாது இவரை வச்சுக்கிட்டு. அப்போ ஒரு சாய்ஸ் பெட்டரா இருக்குதுன்னு ஒரு நல்ல ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி இங்க நடக்குது. இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 2.10 மாதிரி லெவலுக்கு இந்த ஆட்சியை கொண்டு போறாங்க. ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பேரை இவங்க பயன்படுத்துறாங்க. ஆனா அவரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்ட போடக்கூடாது, ஜெயலலிதா அம்மா உன்னுடைய போட்டோ போடக்கூடாது அப்படின்னு போட்டோ எப்ப அப்படி எடப்பாடி எப்ப சொன்னாரு? நீங்க அத்திக்கடவு அவினாசி தட்டு ஏன் பிரச்சனை ஆச்சு? செங்கோட்டையனுக்கு அவருக்கு பிரச்சனை ஆச்சு. அந்த போட்டோ ஏங்க போடலன்னு கேட்டதுக்கு அப்புறம் தானே நீங்க ஒதுக்க ஆரம்பிச்சீங்க. அதுக்கப்புறம் என்ன ஒதுக்க ஆரம்பிச்சேன். அப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு தலைமை என்றால் முன்னாடி நீங்க புதுசா வந்த தலைவர், நீங்க நீண்ட காலமா பயணிக்க கூடாது. அந்த தலைமை நீங்க என்ன வரும்னா அம்மாவுடைய கட்சியினுடைய நிறுவனர்களை நீங்க தூக்கி பிடிச்சாதான் கட்சியை இது பண்ண முடியும். இவர் என்ன சொல்றாரு, மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் அந்த தொகுதி கட்டு முழுமையா ஒழிச்சு அந்த கட்சியை தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முடியல. இவரு ஏற்கனவே சொன்னாரு, நீங்க அந்த தொகுதியிலேயே ஜெயிக்க முடியலையே, கொல்ல முடியல. என்னன்னா 2021 அப்படி பார்த்தா சிலுவம்பாளையத்துல எடப்பாடியார் அந்த தொகுதியில் அந்த வார்டுல குறைஞ்ச வார்டு வாங்கி இருந்தாங்க உள்ளாட்சி தேர்தல்ல. அப்ப அதுக்காண்டி இவர் ராஜினாமா பண்ணிட்டாரா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஏன் போறாங்கன்னு பார்க்கணும். ஒண்ணு தலைமை மீது வெறுப்பு, வரக்கூடிய ஆட்சி சிறப்பான ஆட்சி, மக்கள் இத சபாநாயகர்கிட்ட கொடுத்துட்டு விதி 22 படி அவர் ராஜினாமா கடிதத்தை கைப்பட எழுதி கொடுக்கும் போது அதை ஏத்துக்கிறாரு. இப்ப இந்த அதிமுக அவர் நல்லபடி வளரணும், வளர்ச்சி பெறணும், எழுச்சி பெறணும்னா அதற்கு புதிய தலைமை, புதிய ரத்தம், அந்த ரத்தம் இந்த அதிமுக உருவானா ஒருவேளை அதிமுக ஒரு மீண்டும் வீறு நடை போடுவதற்கு. ஆனால் தான் பிடிச்சதான் சட்டோண்டு கொண்டு போற இவராலோ, தன்னுடைய குடும்பத்தை முன்னிறுத்தக்கூடிய இவராலேயோ மீண்டும் இந்த கட்சியை வழிநடத்த முடியாது என்று தெரிஞ்சிட்டு போறாங்க. இவங்க சுயநலம் இருந்தா 2021 போயிருப்பாங்க. ஒரே ஒரு இவங்க அமைச்சர் பதவி நோக்கி போறாங்கன்னு சொல்ல முடியுமா? எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்றாங்க மேடம். நீங்க அமைச்சர் பதவியெல்லாம் தாவேக்கால கிடைக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே 234 இப்ப சொல்ல முடியும் மேடம், 234 தொகுதிகளுக்கு இத்தனை மினிஸ்டர்ங்கிறது ஃபில் ஆயிருச்சு. அதெல்லாம் ரீஷஃபில் வராதா சார்? எல்லாமே நடக்குது. அப்படி எல்லாம் எடுக்க முடியாது. இருக்கக்கூடிய முக்கியம் முதலமைச்சர் நினைச்சா எந்த அமைச்சர் வேணா தூக்கி வெளியே போடலாம், எந்த அமைச்சர் வேணா தூக்கி உள்ள போடலாம். அது யதார்த்தம் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு போய் பண்ண முடியாது.
ஆனா அதாவது அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு நமக்கு தெரியும். கொடுக்கலாம், கொடுக்காமையும் போகலாம். இப்போ இது நடக்கணும் பேசுறதுக்கு இல்ல, நடக்காதுன்னு பேசுறதுக்கு இல்ல, நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதோட இன்னொன்னு, ஒரு தலைமை என்பது தலைமை போன்ற பொறுப்பை ஏத்ததுக்கு பிறகு நீங்க எத்தனை வெற்றியை இந்த கட்சிக்காக கொடுத்திருக்கீங்கன்னா வரலாறு பேசும், தோல்விக்கு வரலாறு பேசாது. அப்படி பார்க்கும்போது இந்த தலைமையில எத்தனை வெற்றியை கொடுத்திருக்காங்க சொல்ல முடியுமா? கேப்போம். திரு மணிகண்டன் சுருக்குமா. ஒண்ணு இல்லம்மா, திருவாளர் சர்வாதிகாரி எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை எதிர்த்து தான் எத்தனை பேரும் போறாங்க. ஒரு வாதத்துக்காக வச்சுக்கிறோமா, ஜெயலலிதாவை மிஞ்சின சர்வாதிகாரியா எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனா அந்த சர்வாதிகாரி எதிர்த்து போறவங்க ஒண்ணு போய் பிஜேபியில சேரலாம், இல்ல அண்ணன் சீமான் கட்சியில போய் சேரலாமே. ஆளுங்கட்சியா இருக்கிற அந்த கட்சியில போய் உட்கார்ந்து போய் சேர்றீங்களா? அதுக்கு என்ன காரணம்? இல்லைன்னா இப்படி சொல்லுங்க. அது அவங்க சாய்ஸ் சார். அவங்க அவங்க எங்க போறோம் நீங்க தான் டிக்டேட் பண்ணுவீங்களா? பென்ஜமின் திமுக போனாரு. அத நான் என்ன சொல்றேன்னா, நாங்க கொள்கைக்காக தான் போனோம், அதிமுக துரோகம் பண்ணல. நாங்க பீஸ்ட் தம்பி கட்சியில போய் 2 வருஷம் அங்க இருக்கிற சாதாரண தொண்டரா செயல்படுறோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு பொறுப்பு கொடுத்தா வாங்கிக்கிறேன். இந்த கொள்கை சித்தர்கள் வாழும் காமராஜர்கள் வாழும் கக்கன அறிவிக்க சொல்லுங்க. ஏமா திருமாவை முதலமைச்சர் ஆக்கி நாமெல்லாம் மந்திரி ஆயிரலாம். திரு மணிகண்டன், நீங்க திரு ஜவஹர் அலி அதிமுக தலைமை மேல அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். ஏன் வெளியே போய் திரு சி வி சண்முகம் உள்ள இருந்துகிட்டே வச்சாரு. வரிசையா நிறைய பேர் வைக்கிறாங்க. அதுல நம்ம கட்சியில நீங்க என்ன நடக்குது, இதை வெளியே போறதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறத யோசிக்கிறது தலைமைக்கான அழகா இருக்குமா? அல்லது அவங்க குதிரை பேரம் பண்றாங்க, அவங்க எங்க கிட்ட இருந்து இழுக்கிறாங்க, தாவேக்கா இதுல தப்பு பண்ணுதுன்னு ஆளுநர்கிட்ட புகார் கொடுக்கறது, இந்த பக்கம் போனால் போகட்டும் போடான்னு சொல்றது, இது எதுவுமே சொல்யூஷன் தேடி போற ஒரு பாணியா தெரியுதா? ஏமா உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மாவட்ட ரீதியா எல்லா நிர்வாகிகளையும் சந்திச்சு என்ன பிரச்சனை, என் மேல தவறு இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு மாவட்ட ரீதியா எல்லாரையும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிற அம்மா. இவங்க அதான் சொல்ற தண்ணியிலிருந்து எடுத்து வெளியேறியப்பட்ட மீன்கள் மாதிரி பதவி இல்ல. நீங்க உண்மையால எடப்பாடிக்கு சர்வாதிகாரியை பிடிக்கலன்னா வேற கட்சிக்கு போலாமா? ஏன் நீங்க அங்க போறீங்க? ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டோமா, திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கி திமுக வெளியில இருந்து சப்போர்ட் பண்ண வச்சு நாம எல்லாம் மந்திரி ஆகலாங்கிற ஒரு திட்டத்தோட வேலுமணி தங்கமணி எல்லாரும் போய் பேசுறப்ப எடப்பாடி பழனிசாமி இது சரி வராதுப்பான்னு ஒத்துக்க மாட்டார். பதவி இல்ல, பதவியை தேடி எம்ஜிஆர் வழியில் விஜய் நடக்கிறார். ஒரே ஒரு எம்ஜிஆர் வழியில் விஜய் நடக்கிறார் சொன்னீங்களே ஜவஹர்லி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அண்ணா ஒரு மணி நேரம் இருக்கு, நீங்க 2 பேரும் பேச முடியாது. வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம், கொஞ்சம் இருங்க வரேன். டாக்டர் சுமந்த் ராமன் நம்முடைய நிகழ்ச்சியில் இணைகின்றார். அவரை அன்போடு வரவேற்கிறேன். அதே போல திமுகவின் சார்பில் திரு ராஜா தமிழ்மாறன் அவர்கள் இணைகிறார். அவரையும் வரவேற்கின்றேன். திரு விவேக் அவர்கள்ட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். பிஃபோர் ஐ கோ டு தி அதர்ஸ், குதிரை பேரம் நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வெளிப்படையா இன்னைக்கு ஆளுநர் மாளிகை வரைக்கும் போயிருக்கு. ஸ்பீக்கர் போய் அங்க விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கு. சட்டத்துறை அமைச்சர் அங்க போய் பேசுறாரு. அப்போ இந்த கேள்வி எழுமா இல்லையா? நீங்க தூய சக்தின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நீங்க இதை செய்வது ஒரு கட்சியில அந்த கட்சியில ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அவங்க பேசி தீர்த்துக்கு போறாங்க. அதை இங்க அந்த எம்எல்ஏக்களை வர வைக்கிறதுன்ற ஒரு சரியான ஒரு மாரலி கரெக்டான அணுகுமுறையான்ற கேள்வி வருது. இல்ல, அந்த கட்சியில் பிரச்சனை இருக்கு, பேசி தீர்த்துக்க முடியுன்ற நம்பிக்கை அவர்கள் இருந்தால் அவர்கள் அங்கேயே தொடர்ந்து இருப்பார்கள். இதுவரைக்கும் 4 எம்எல்ஏக்கள் இணைந்திருக்கிறார்கள். நம்ம தான் இன்னைக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் இல்ல கூப்பிட்டு தானே வந்தார்கள் என்பது அவர்கள் இணையும் போது பேசலாம். இப்ப என்னன்னா, அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை அவர்கள் தீர்த்து கொள்ள முடியுன்ற நம்பிக்கை இருந்தது என்றால் அவர் பேசி தீர்த்திருப்பார்கள். அங்கே இதற்கு மேல் இருந்து பிரயோஜனம் இல்லை. இந்த முடிவை அவங்க ஏன் எடுக்கிறாங்க? இவங்க எல்லாருமே ஊழல் கரை படிந்தவர்கள் இல்லையா? அவங்களை எப்படி வரவேற்கிறீங்க? இல்ல, ஊழல் கரை படிந்தவர்கள் அவர்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகளை நீக்கிவிட்டு அவர்களை வெளுத்தெடுத்து நாங்கள் இங்க யாரையும் கட்சியில் இணைக்கல. இது வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு நீங்க என்ன சொன்னீங்க? செந்தில் பாலாஜி ஈடி கேஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்ப திமுக இந்த விளக்கம் கொடுக்கல. செந்தில் பாலாஜிக்கு இல்ல, அவர்களுக்கு அந்த துணிச்சல் இருந்தால் அவர்கள் சொல்லட்டும். நாங்கள் தூய சக்தின்னு திமுக சொல்வதற்கு துணிச்சல் இருந்தால் அவர்கள் சொல்லட்டும். அந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். ஏனென்றால் தாங்கள் தூய சக்தி இல்லைன்னு அவர்களுக்கு தெரியும். இப்ப இதுல
இவர்களுக்கு எந்த ஒரு ஊழல் கரையற்ற அடையாளத்தை கொடுப்பதோ அல்லது வந்து எங்களுடைய ஊழல் ஒழிப்பு அரசியலுக்கு இவர்கள் தான் மிக சரியானவர்கள் என்று அவர்களை சர்டிஃபை பண்ற வேலையை நாங்க பார்க்கல. இந்தியாவிலேயே இந்த வாஷிங் மிஷின் பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒண்ணு பேச ஆரம்பிச்சோம் இல்லையா, எங்க இருந்து அந்த குரல்கள் வருது? நீங்க பாஜகவில் இருந்து கொத்து கொத்தாக மற்ற கட்சிகளை சேர்ந்த எம்எல்ஏக்கள், மிக குறிப்பாக கட்சிகளை உடைத்து, ரொம்ப குறிப்பா அஜித் பவார், என்சிபியில இருந்த அஜித் பவார் அவர்கள் மீது 70,000 கோடி ரூபாய் அளவுக்கு இரிகேஷன் ஊழல், அவரை குறித்து பிரதமர் அவர்களும் அமித்ஷா அவர்களுமே பேசிட்டு அவரையே திருப்பி கட்சியில் இணைத்துக் கொண்டு அவர்கள் இது பண்ணார்கள். அதனால அந்த விமர்சனம் வந்து மோசமான 6 வித்தியாசம் சொல்லுங்க சார். நீங்க பிரதான வித்தியாசமே கேளுங்க. 6 வித்தியாசம் இல்ல, நீங்க பிரதான வித்தியாசமே கேளுங்க. நீங்க திமுகவில் செந்தில் பாலாஜி அவர்களோ அல்லது ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ அல்லது வைத்தியலிங்கம் அவர்களோ இணைந்த பொழுது வைத்தியலிங்கத்தினுடைய ஊழல் கேஸ், அவர் மீது இருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இருந்த புகாரை இவர்கள் எஃப்ஐஆர் கேன்சல் பண்ணாங்க. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சேரும் பொழுது இவர் ட்வீட் போடுறாரு. யாரு? மு.க. ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போடுறாரு. என்னன்னு போடுறாரு? திராவிட இயக்கத்தின் மாபெரும் தலைவரான ஏ.டி. பன்னீர்செல்வம் அவர்களுடைய பெயரை தாங்கி இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வரவேற்கிறேன். இவர்களுக்கு திராவிட அடையாளத்தை கொடுப்பது, பெரிய கொள்கைவாதிகளாக அவர்களை சித்தரிப்பது, அப்படி அவர்களை வெளுத்தெடுத்து அவர்களுக்கு ஒரு சித்தாந்த அடையாளம், தத்துவ அடையாளம் இதெல்லாம் கொடுத்து அவர்களை இணைத்துள்ளார்கள். இங்க அதெல்லாம் கிடையாது. நீங்கள் அவர்கள் நீங்க இணைந்துட்டாரா? இல்ல, மற்றவர்கள் இணை வர்றதுக்கு விருப்பப்படுறார்கள் அல்லது மற்றவர்கள் விரும்புறாங்கன்னா அவர்கள் எடுத்த ஸ்டாண்ட் என்ன? மே 4ஆம் தேதி அன்று இங்க தேர்தல் முடிவுகள் இல்ல, நான் ஏத்துக்கிறேன், நீங்க சொல்றதை முழுமையா ஏத்துக்கிறேன். திரு சி விஜயபாஸ்கரோ திரு எம்.ஆர். விஜயபாஸ்கரோ நாளைக்கு தாவேக்கால இணைந்தால் அவர்கள் மேல இருக்கிற வழக்குல அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து அவங்க வீட்டுக்கே ரெய்டு விடப்படும். சொல்லுங்க. உறுதியாக தொடரும். வழக்கு மீதான எந்த விதமான உத்தரவாதம் கொடுத்தோ அல்லது உங்கள் மீதான ஊழல் கரைகளை நீக்குகிறோம் என்று யாரையும் கட்சியில் சேர்க்க வேண்டிய நிலையில் தமிழக வெற்றி கழகம் கிடையாது. சரியா? நாளை தேர்தல் வைத்தாலும் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாங்க மட்டும்தான். ஏன் தேர்தல் தேர்தல் பூச்சாடி காட்டுறாங்களே, யாராவது ஒரு கட்சிக்கு தேர்தலை எதிர்த்து நிற்பதற்கு, தேர்தலை துணிந்து நிற்பதற்கு, கூட்டணி இல்லாமல் நிற்பதற்கு கூட இவர்களுக்கு துணிச்சல் இருக்கா? இவர்களுக்கு கூட்டணியும் கிடையாது, தனியா நின்ற தேர்தலை சந்திப்பதற்கான தைரியமும் கிடையாது. அதனால இதற்கு நடக்கக்கூடிய காட்சிகளை வைத்துக்கிட்டு ஒரு ஊழல் அழுகல் அழுகி கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி ஒருத்தருக்கு ஊழல் குற்றச்சாட்டுகளை நீக்கி தங்களை கட்சிகளை இணைத்து எங்கள் கட்சியை பலப்படுத்த வேண்டும் நிலையில் எங்கள் கட்சி கிடையாது. ஓகே ஓகே திரு ராஜா தமிழ்வாரன், இப்போ யார் வேணா வரட்டும், கட்சியில் சேரட்டும், எந்த ப்ராமிஸும் இல்லைங்கிறாங்க. அப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் எனக்கு எப்படி என்னன்னா, இப்போ விஜயபாஸ்கரனோ நம்மளுடைய இன்னொரு விஜயபாஸ்கரனோ அவங்கெல்லாம் தாவைக்கால சேர்றாங்கன்னு யார் சொன்னது? அவங்களாம் துறவரம் மேற்கொண்டு அரசியலை விட்டு ஒதுங்குறதா வல்ல பேச்சு இருக்கு. அதுக்கு பிறகு அவங்களுக்கெல்லாம் பாவ மன்னிப்பெல்லாம் கொடுத்து, ஏன்னா டிவிஎஸ்சியோடைய ப்ரொசீடிங்ஸை இப்போ கவர்னர்கிட்ட போய் ஃபைல் பெண்டிங் இருக்கு இல்லையா? அப்போ இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியில் அந்த ஃபைல் அத்தனையுமே இருக்கு. அப்போ இதை இந்த அரசு எடுத்து மிரட்டவே கிடையாது. மிரட்டினதுனாலலாம் அவங்க ரிசைன் பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. இன்னைக்கு தாவேகா ஸ்போக்ஸ் பர்சன் அந்த மாதிரி இருக்கு. ஆமா, கரெக்ட். இப்போ அப்படிதான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நாங்க நம்பிட்டோம். ஏன்னா நம்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். நம்பிதான் ஆகணும். நம்பினாதான் சோறுன்னு அங்க வச்சிருக்காங்க. நீங்க மிரட்டாம தான் செந்தில் பாலாஜியால சேர்த்தீங்க. அது வேறனே. எல்லாம் எப்படி வேற? அதே ஆறு வித்தியாசம் தான். இல்ல அதாவது நான் தான் சொல்றேனே, நீங்கள் சொல்லுகின்றது. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புறேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? அதாவது உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, மக்கள் வரி பணத்தை தொட்டா விட மாட்டேன், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டேன், வெளிப்படையாக சொல்லிடுவோம், புரியலையா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டு என்ன போட்டிருந்தாரு, என்னப்பா செய்ய போறீங்க, எங்களோட சேர்த்துக்குவோம். அப்படிதானே இருக்கு. இப்ப இல்ல நீங்க சொன்ன டயலாக் நீங்க குட்கா விஜயபாஸ்கர் ஆன் ரெக்கார்ட் ஸ்போக்ஸ் பர்சன் சொல்றாரு. சொல்றதெல்லாம் விட்டுருங்க. அமைச்சர்கள் சொல்றீங்க, முடிக்கணும். அமைச்சர்கள் சொல்றாங்க, நம்ம டிவிலே அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க, யார் சேர்ந்தாலும் உங்க ஊழல் வழக்கெல்லாம் நிப்பாட்டிடும்னு நினைச்சு சேராதீங்க பாஸ் அப்படின்னே சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க நம்ப தேவையில்ல, எதுவும் நடக்க போறது இல்ல. அவ்வளவுதான் சிம்பிளான லாஜிக். எங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னா, அவர்களை இப்ப சேர்த்துட்டேன். நீங்க ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. நீங்க இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பேசுனீங்க, நீங்க என்ன பேச வேண்டிய
பழனிசாமி நீங்க ஐயாவை நீங்க எப்படி எல்லாம் தூக்கி பிடிச்சீங்க இப்ப அது வேற. ஆமா, ஐயா, இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா என்ன பதிவு ஏன் பதிவு பண்ண முடியல? வைத்தியலிங்க கதையை அதாவது அவ்வளவு தூய சக்தின்னு பேசிய பிறகு இப்ப திரும்ப இவர்களை எல்லாம் சேர்த்துவது என்பது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப சிம்பிளான லாஜிக். ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை சொல்றேன். பொதுவாகவே இப்போ வந்து இசக்கி சுப்பையா அண்ணனுடைய தொகுதி இருக்கு, அவர் ரிசைன் பண்ணிட்டார். அந்த தொகுதியில் அவர் ஏடிஎம்கே கேண்டிடேட், ஆப்போசிட்ல காங்கிரஸ், அதுக்கு ஆப்போசிட்ல டிவிகே. இங்க எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டாங்கல்ல. அன்னைக்கு டிவிகே கண்ணா பின்னான்னு இசக்கி சுப்பையா திட்டுச்சு, அதிமுகவை திட்டுச்சு. அது சரி. காங்கிரஸ் இசக்கி சுப்பையா திட்டுச்சு. இப்ப என்ன சொல்லி ஓட்டு கேட்க போறாங்க மக்கள்கிட்ட போய்? இப்ப 3 ஒண்ணா நிக்குது. மக்களை இப்ப எதிர்க்க பொது வேட்பாளரா? அப்ப இல்ல, அதான் சொல்றேனே, அவர்தான். அவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச கேண்டிடேட்டா இருப்பாங்களா அப்படின்னாவே வந்து இல்ல துறவரம் இல்ல, அவங்க கேண்டிடேட்டா இருக்காங்க. இல்ல, நீங்க எப்படி இடைத்தேர்தலை சந்திக்க போறீங்க? காமன் கேண்டிடேட் போட போறீங்களா? அந்த மாதிரி எல்லாம் இப்போதைக்கு எந்த முடிவு எடுக்க முடியாது. தேர்தல் அறிவித்த பிறகுதான் அதற்கான திட்டமிடல் நாங்க வச்சிருக்கோம். ஓகே, அவங்க என்ன முடிவுகள் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்த நாங்களும் முடிவுகள் பல எடுக்க வேண்டியது இருக்கும். அப்ப நான் என்ன கேட்க வரேன்னா, மக்களை நீங்கள் எவ்வளவு பெரிய முட்டாளாக நினைக்கிறீர்கள் அப்படிங்கறத இந்த 6 எம்எல்ஏக்கும் இருக்கிற பதில். நீங்க என்னெல்லாம் பேசுனீங்கங்கறத அந்த தொகுதியில் இருக்க மக்கள் மறக்கவில்லை. சார், ஒரு சிம்பிள் பாலிடிக்ஸ் பாப்போம். சொல்லுங்கம்மா. தாவேக்கால இருந்து இல்ல அதிமுகல இருந்து ஒரு 10 எம்எல்ஏ நாங்க ரிசைன் பண்ணிட்டு திமுகல சேர்ந்துக்கிறோம்யா அப்படின்னு சொல்றாங்க, வேணாம்னு சொல்றீங்களா? அப்படிப்பட்ட நிர்பந்த சூழ்நிலையில நாங்க இல்ல. நாங்க இப்போ உங்களுக்கு நிர்பந்தம் இருக்குனே நான் சொல்லல. உங்களுக்கு நிர்பந்தம் இருக்குனே நான் என்ன கேக்குறேன், அவங்க வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொன்னா நீங்க வேணாம்னா சொல்லுங்க. இல்ல, நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எங்களுக்கு அப்படி ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆட்சி அமைக்கிறீங்கன்னு கூட சொல்லலையே. ஆட்சிக்காக தான சொல்றேன். இப்போ ஆட்சிக்காக தான் நாங்க போறாங்க. நான் எதையுமே நான் ஆட்சிக்கு நான் சொல்லனா. நான் சொல்றேன் ஒரு 10 எம்எல்ஏ ஒரு 5 எம்எல்ஏ எங்களுக்கு தாவேக பிடிக்கல, எங்களுக்கு விஜய் பிடிக்கல, இல்ல எங்களுக்கு எடப்பாடியார பிடிக்கல, நாங்க வரோம் உங்க கட்சிக்கு சொன்னா வேண்டாம்னு சொல்லுங்க. ஒரு கொள்கை ரீதி பிடிப்புன்னு சொல்லலாம். எதிர்த்த வகையில எந்த கொள்கையுமே இல்லாத ஏன்னா திமுக இருந்து உருவானது அதிமுகங்கிற சூழல்ல அப்படி நிர்பந்தங்கள் நமக்கு இருந்தா அது தப்பு கிடையாது. அவர்கள் அந்த இடத்துல பிடிப்பு இல்லாம இப்படி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு. உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு. நான் பேசவே விடல. நான் பேசவே விடல. அப்படி ரிசைன் பண்ணிட்டு வர்றவங்க எதிர்க்கட்சி மக்களுடைய பிரதிநிதியாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். ஏன்னா ரிசைன் பண்ணிட்டு வர வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறது நான் சொல்றேன். அது வந்து நீங்க கற்பனையா ஒரு விஷயத்தை சொல்றதை வந்து நிஜப்படுத்துறதுக்கு நீங்க ட்ரை பண்ணாதீங்க, அது நடக்காது. சாராம்சம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் கேக்குறது எந்த கட்சியுமே யாராவது வரேன்னு சொன்னா வரவேற்பாங்க. நீங்க திமுக வரேன்னு சொன்னா வரவேற்பீங்க. அந்த மாதிரி தாவேக வரவேற்பீங்க. அதுல ஒரு சில விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து உண்மை என்னங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இசக்கி சுப்பையா அவர்களை பொறுத்த வரையில, ஏன்னா நெருங்கி அவருடைய உறவினர் வகையில எல்லாரும் தெரிஞ்ச வகையில் இருக்கக்கூடியவர்கள் சொல்றேன், அமைச்சரவையில் சேருவதற்காக அந்த 25 எம்எல்ஏக்களை பிரிச்சு ஒரு செட்டை ஏற்பாடு பண்ணது இசக்கி சுப்பையா அவர்கள் தான் ஏற்பாடு பண்றார். ஓஹோ, முழு வேலையை அவர் தான் பார்க்கிறாரு. கிட்டத்தட்ட அவருக்கு பத்திரப்பதிவுத்துறை வரைக்கும் பேசி அமைச்சரவை பொறுப்பு முதற்கொண்டு எல்லாம் பேசப்பட்டது நிஜம். அந்த 25 பேர் அந்த பேசிஸ்ல ஆதரவு கொடுத்தவங்க தான். ஆனா அந்த 25 பேர்ல பல பேருக்கு அமைச்சரவை பிராமிஸ் பண்ணதான் அதை நம்பிதான் சண்முகம் எல்லாம் போனதே. அப்ப நீங்க இல்ல, அதுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 2 பங்கு வரணும் இல்லையா? அது ஏற்படாத நிலையில அவர்களுடைய பொறுப்பு போயிடும்னால பழனிசாமியை டக்குன்னு ஸ்மார்ட் மூவ் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த இடத்துல அவங்க பார்ட்டியை காப்பாத்திக்கிறதுக்கு சபாநாயகர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது மாட்டிக்கிறாங்க. அப்ப பேக் அடிச்சிட்டாங்க. அப்ப அந்த 4 பேர் மட்டும் என்ன பண்றாங்க, இவங்களுக்கு வந்து இப்ப கூட்டணி மேல நம்பிக்கை இல்ல தாவேகாக்கு. ராஜினாமா செய்வது ஆரோக்கியமானது அல்ல, எந்த பின்னணியில் இதை செய்கிறார்கள் என்பது நாங்கள் ஆட்சியை கவிழ்க்க மாட்டோம். ஆமா, அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் என்று இதனை கடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து திருமான அலறாரு. அப்ப என்ன நோக்கம்னா, இந்த கூட்டணியில இருக்கிறவர்களே தாவேகா நம்பவில்லை. அதான் நிதர்சனம். அதனால கூட நம்பரை ஏத்திக்கிறதுக்கு ஒண்ணு, இப்ப நீங்க எப்ப நடத்தினாலும் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த்ல 50% இருந்தா போதும். அப்படி அடுத்த கட்டத்திலையும் தேர்தல் நிக்க வச்சு வேணுங்கிறவங்களை உருவாக்கிக்கிட்டா 120 வச்சுக்கிட்டா அன்னைக்கு திரும்ப வன்னியரசன் அமைச்சராக இருப்பாராங்கிறது பெரிய சந்தேகம் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை உருவாக்குவதற்காக எந்த ரூபத்திலையும் சுமந்த் சார் பேசவே எந்த ரூபத்திலையும் இது நியாயமான ஒரு விஷயம் அல்ல. இவர்கள் பேசுவது இவர்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக பலி கொடுக்கிறார்கள். டாக்டர் சுமந்த், அதுல ஒரு லாஜிக் இருக்கா? தன்னுடைய தற்போதைய கூட்டணியை நம்மள சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில தாவேகா இறங்கி இருக்காங்க. சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கான முயற்சி என்றால்
அதிகாரப்பூர்வமாக அதிமுகவுக்கு போய் ஆதரவு கொடுங்கன்னு கேட்டிருக்கலாமே. ஆ அதை விட சேஃப்டி எப்படி வந்து அதுதான் 25 பேர் வந்தாங்களே, அந்த பிளான் தான் ஃபிளாப் ஆயிடுச்சுன்றாரு ராஜா தமிழ்மாறன். அதான் இல்ல நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு இந்த 2+2+1+2+ அப்படியெல்லாம் வேண்டாம். நான் வந்து ஒரு சாலிடா 5 வருஷத்துக்கு ஒரு கட்சியோட ஒரு கூட்டணி அரசு அப்படின்னா காங்கிரஸ் ஏற்கனவே வந்துட்டாங்க. மொத்தமா 40 பேர், மொத்தமா 40 எம்எல்ஏ, அதுல 5 பேர் அமைச்சர்னு சொன்னா முடிஞ்சிரும்ன்றீங்க. முடிஞ்சிருக்கும். எதுக்காக நீங்க போய் இல்ல வரலைங்கிறது கிடையாது சார். நீங்க போய் கேட்டீங்களா? இல்ல எடப்பாடியை நீங்க போய் சந்திக்கவே ஒத்துக்க மாட்டாரு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் பண்ற விஷயம் வேற. அடிப்படையா இது குதிரை பேரமா என்றால் குதிரை பேரம். இவர்கள் எல்லாம் காந்தியவாதிகள் அல்ல. ஏதோ ஒரு தாவேகாவினுடைய கொள்கை மீது ஈர்ப்பு வந்து திடீர் என்று தேர்தல் முடிந்து 10 நாட்களுக்கு உடன் ஈர்ப்பு வந்து அவர்கள் வந்து தாவேகாவை போய் இணைத்துக் கொள்வதற்கு அவர் விருப்பம் தெரிவித்தார்கள் என்றால் ஒரு குழந்தை கூட நம்பாது. ஏதோ ஒரு குவிட் ப்ரோக்கோ இருக்கு. அந்த குவிட் ப்ரோக்கோ என்னங்கிறது இன்னைக்கு நமக்கு தெரியல. அவ்வளவுதானே தவிர அது நாளைக்கு தெரிய வரும். யாரும் கடினமாக உழைத்து ஏராளமான பொருட்செலவில் எம்எல்ஏ பதவியில் வென்று வந்த நபர் ஒரு மாதத்தில் அந்த பதவியை எந்த ஒரு காரணத்தும் இல்லாமல் ராஜினாமா செய்தாங்கன்னா அது வந்து யாராவது அந்த டாக்டர் ஹேவிங் செட் தட் இதே மாதிரியே திமுகல இருந்து 6 பேர் ராஜினாமா பண்ணல. அப்போ வேற ஏதோ அடிப்படை பிரச்சனை இருக்கிறதுனால தானே வராங்க. சும்மா ஒன்னும் இங்க வந்து அவங்க ஒரு கட்சி விட்டுட்டு வரணும்னு அவசியம் இல்லையே. பாயிண்ட்டுக்கு வர அதிமுகவை விட்டு இன்று விலகுபவர்கள் அந்த கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ ஒருத்தருக்கு நம்பிக்கை இல்லை, 2 பேருக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவங்க எல்லாம் துரோகிங்க, சந்தர்ப்பவாதிங்க, ஓடி போயிட்டாங்க. சரி, இப்போ தேர்தலுக்கு பின் பெஞ்சமின் எங்க போனாரு? திமுக போனாரு. தாவேகாக்கு வரலையே. எதுக்கு சொல்றேன்னா எல்லாரும் டாக்டர் ஆடியோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? கம்மியா இருக்கு. இல்ல எல்லாருமே வந்து தாவேகாவுக்கு தான் போனாங்க, திமுகவுக்கு போலன்னு சொல்றத நான் ஏத்துக்கல. பெஞ்சமின் திமுகவுக்கு தான் போயிருக்காரு. கரெக்டா? சோ அதனால வந்து சந்தர்ப்பவாதம் இருக்கிறதா இவர்களுக்கு? எஸ், இருக்கிறது. ஆனால் இவர்கள் எல்லாம் 20 ஆண்டு காலம் அதிமுகவில் இருந்தவர்கள். 2021 திமுகவிடம் தோல்வி அடைந்து உடனே அவங்க திமுக போய் சேரல. எம்.ஆர். விஜயபாஸ்கரோ, சி. விஜயபாஸ்கரோ, மரகதம் குமரவேலோ யாருமே வந்து 2021 அதிமுக இருந்து ராஜினாமா பண்ணிட்டு திமுகவுக்கு போல. 5 வருஷம் எதிர்கட்சியில தான் இருந்தாங்களா இல்லையா? இவங்க எல்லாருமே 20 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் அதிமுக உறுப்பினர்கள். யார் வேணா போட்டோம், துரோகிகள் அப்படின்னு சொல்றது வந்து அபத்தமான ஒரு வாதம். அவர்கள் அரசியல்ல இருந்தா சந்தர்ப்பவாதம் இருக்கத்தாங்க செய்யும். ஆனால் இத்தனை நபர்கள் மத்தவங்க இருக்கிறவங்களை பத்தி பேசுவோம். இப்போ நீங்க இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணியோ, சி.வி. சண்முகமோ, மற்றவர்களோ they are only biding time. சரியான நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்னும் நம்பிக்கை இல்லை, உங்க தலைமை மேல நம்பிக்கை இல்லை. ஆனால் வேற என்ன, ஏற்கனவே ஒரு வாட்டி போய் கைய சுட்டுக்கிட்டோம். அவங்க வந்து வருவாங்க, அமைச்சர் பதவி எல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைச்சோம். காலவாரி விட்டுட்டாங்க தாவேகா. இப்ப திருப்பியும் அதை இப்ப உடனடியாக செய்வதில் அவர்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது. ஆனால் இதனால் வந்து அவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விட்டது அதிமுக என்று அர்த்தம் அல்ல. தொடர்ந்து இந்த மாதிரி இதுக்கு ஆங்கிலத்தில் இப்ப இந்த 7 இடைத்தேர்தல்கள் வருது இல்ல, அது எப்படி பார்த்தாலும் எல்லா கட்சிகளுக்குமே ஒரு வாய்ப்பு தானே. டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே எல்லாருக்குமே. அதிமுக மீண்டெழ வேண்டும். இந்த 6 சீட்டையும் ஜெயிக்கலாம், மீண்டெழலாம். இல்ல இன்னும் அதிகமாக கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் அடுத்த சில நாட்களில் 2-3 நபர்கள் ராஜினாமா செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் முக்கியமாக இதற்கு இவர்களை மீண்டும் நீங்கள் நாமினேட் செய்தீர்கள், தாவேகா வேட்பாளர்களாக நிக்க வச்சீங்கன்னா அது குவிட் ப்ரோக்கோ. அதுக்கு வேற பேரு கிடையாது, குதிரை பேரம். சட்ட ரீதியாக அது குதிரை பேரமாக இருக்கிறதோ இல்லையோ,
தார்மீக ரீதியாக தூய சக்தி என்று வந்த ஒரு கட்சி மற்ற ஒரு கட்சியை உடைத்து நீங்கள் உங்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டீர்கள் என்றால் அதற்கு பெயர் குதிரை பேரம் தான். அதை ஏன் செய்கிறார்கள் என்றால் இவர்கள் இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனால் இவர்களுக்கு விசிகே மேலையும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீதும் IUML மீதும் நம்பிக்கை இல்லை. அவர்கள் மீது தொடர்ந்து அந்த டிபெண்டன்ஸை குறைச்சுக்கணும். எவ்வளவு குவிக்கா முடியுமோ அவர்கள் வெளியே போனாலும் அரசு காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த செய்யறாங்க. ஆனால் இது டிசப்பாயிண்டிங். கேட்போம். தமிழக வெற்றி கழகத்தின் திரு விவேக் அவர்கள்ட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறது, கூட்டணி கட்சிகளை நீங்க நம்பலையா அப்படிங்கிற முக்கியமான கேள்வி எழுது. கூட்டணி கட்சிகள் திமுகவை நம்பலை. கூட்டணி கட்சிகள் அதாவது பதச்சார்பற்ற முக கூட்டணியாக தேர்தலை எதிர்கொண்டவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் யாரும் திமுகவை நம்பல. திமுகவும் இவர்களை நம்பல. நீங்க அவங்களை நம்புறீங்களாங்கிற கேள்வி எழுப்புறாங்க. முழுமையாக நம்புகிறோம். அவர்கள் மீது நம்பிக்கைக்கு எந்த விதமான அவர்களும் எங்களை நம்புகிறார்கள். இது ஒவ்வொரு தலைவரும் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சி நீடிக்காது என்று சொல்லுகிற பொழுதோ ஒவ்வொரு முறையும் நாங்கள் தான் அனுப்பி வைத்தோம் என்று கூச்சம் இல்லாமல் இப்ப நீங்க இறையாண்மை குறித்து பேசுகிற திமுக, மாநில இறையாண்மை குறித்து, இன இறையாண்மை குறித்து பேசுகிற திமுக, என் கட்சிகளுக்கு இறையாண்மை கிடையாதா? அந்த ஒவ்வொரு கட்சிகளும் இவர்கள் சொன்ன ஒரு வாதம் இவர் ஒரே ஒரு குற்றச்சாட்டு ஒரு வாதம் நேர்மையாகிறதா இருந்திருக்காங்க. நீங்க ஒவ்வொரு கட்சியும் நீங்க பாருங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டி எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவருடைய நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டி எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தது. ஏன் இந்த முயற்சின்னு கேக்குறாங்க? ஏன் இப்போ உங்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கான இந்த முயற்சி கிடையாது? எந்த முயற்சியும் கிடையாது. இப்ப நீங்க அவர்கள் சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் இப்ப இந்த 25 MLA-க்கள் இருந்தாங்க இல்லையா, யாரு அவையில் எங்களுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள், அவர்கள் தேர்தல் முடிவு வந்த உடனே அவருடைய நிலைப்பாடு என்ன, எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன கேட்டாங்க? அவங்க திமுகவை ஆதரிக்க வேண்டும், திமுகவோடு சேர்ந்து கூட்டணி வைக்க வேண்டும், திமுக ஆதரவில் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி இவர்களிடம் பேசினாரா இல்லையா? பேசினார்ல. இல்ல இப்போ ராஜதமிழன் சொல்றாரு, நீங்க இவங்களெல்லாம் அமைச்சராக்கணும்னு பேசுனீங்களாமே, அப்புறம் பிளான மாத்திட்டீங்களாமே? ஒரே ஒரு கேள்வி, பிராமிஸ் பண்ணிட்டு பின்வாங்கிட்டீங்களாமே? இல்ல நீங்க யாருக்கு பிராமிஸ் பண்ணா அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிந்த பிறகு, அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பு முடித்த பிறகு பத்திரப்பதிவு துறையாம அவர்கள் சொல்லியிருப்பார்களா இருக்கும். இது அவர்கள் சொன்ன கருத்தா இருக்கும். இவர் என்னென்ன துணை கொடுக்கலான்னு அவர்கள் சொன்ன கருத்தை எல்லாம் இங்க நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க மே 12ஆம் தேதி மே 13ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு, மே 12ஆம் தேதி தலைமைச் செயலர் சி வி சண்முகம் தரப்பு அறிவிக்கிறார்கள், எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி முரண்பாடு இருக்கு, இத்தனை ஆண்டு காலமாக, அரை நூற்றாண்டு காலமாக எதிர்த்து வந்த திமுகவை எங்களுடைய பவுண்டிங் பிரின்சிபல், அவர் சொன்ன வார்த்தை, எங்களுடைய பவுண்டிங் பிரின்சிபலை எதிர்த்து திமுகவை ஆதரவோடு தான் முதலமைச்சராக வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறார், எங்களுக்கு அது உடன்பாடு இல்லைன்னு சொன்னார்ல. அதை சி வி சண்முகம் அந்த பேட்டி கொடுத்த உடனே அடுத்த 1 மணி நேரத்துக்குள் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஆதரவாக இருந்த ஏடிஎம்கே உடைய அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல ஒரு ட்வீட் போடுறாங்க. என்ன ட்வீட் போடுறாங்க? நேற்று இரவு வரை, என்னைக்கு இரவு வரை, மே 11ஆம் தேதி இரவு வரை செந்தில் பாலாஜியோடு சி வி சண்முகம் தரப்பான நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்களே, என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு. இப்ப இதை வரைக்கும் செந்தில் பாலாஜி சி வி சண்முகம் தரப்புடன் பேசிக் கொண்டிருந்தார் என்ற தகவலை திமுக மறுத்ததா? செந்தில் பாலாஜி மறுத்தாரா? இதை நான் கேட்கிறேன் திமுக கேக்குறேன். ஆனா வைகோ சொல்றாரு, விஜய் எங்க 2 MLA ராஜினாமா செய்ய சொன்னாரு, நானே பிரச்சாரம் செய்யறேன்னு சொன்னாருன்றாங்களே, அது எந்த கணக்கு? அதை மறுத்துட்டாரு. அதான் அவர் தான் நீங்க மறுத்துட்டாரு, கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காரு. அவர் முதலமைச்சர் சொல்லவில்லை, நான் முதலமைச்சரிடம் சொன்னேன், நான் என் கட்சிக்காரர்களிடம் கேட்டேன், அவர் கேட்கிற பொழுது அவர் ராஜினாமா செய்தால் நான் உங்களுக்கு பிரச்சாரத்தில் வருகிறேன், நான் உங்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்கிறேன் என்றுதான் அவர் சொன்னார், அவர் சொல்லியிருக்காரு வைகோ. ஓகே ஓகே, நிறைய பேர் குறுக்கிட விரும்புறாங்க. ஒருத்தரா நீங்க தான் முதல்ல கொள்கை தூங்குங்க. அதாவது one sentence. எஸ் சார். ஒரே ஒரு சென்டென்ஸ் தான். இவரை ஒரு உத்தரவாதம் கொடுக்க சொல்லிடுங்களேன், இவர்களுக்கு எக்காரணம் கொண்டும் தாவேகா MLA டிக்கெட் வரும் இடைத்தேர்தலில் வழங்கப்பட மாட்டாது. ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. ஒரு குவிட் ப்ரோக்கோ அவுட் ஆஃப் த வே சொல்லிட வேண்டியது. இல்ல நீங்க இந்த அவருக்கு MLA பதவி ராஜினாமா செய்துட்டு வந்ததே அப்ப திருப்பி MLA பதவிக்கு நிற்பதற்காக தான் கண்ணோட்டத்தில் சொல்றாரு. அதையெல்லாம் கட்சி தலைமை அவர்கள் அந்த நேரத்தில் முடிவெடுப்பார்கள். இதுக்கு இதற்கு நான் பதில் சொல்ல முடியாது. இல்ல இது யாராக இருந்தாலும் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இதில் இவர்கள் இல்ல,
எந்த ஒரு நபர் குறித்து இவர் எம்எல்ஏ சீட் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க நான் எப்படி கமெண்ட் பண்ண முடியும்? அது சரி. ஸ்போக்ஸ் பர்சன். ஓகே. ஒரு எப்படி நான் கமெண்ட் பண்ண முடியும்? ஐ டோன்ட் ஹேவ் அத்தாரிட்டி ஃபார் தட். காட் இட். திரு ராஜா. சிம்பிளான லாஜிக். ஏடிஎம்கேவை கரைக்கிறது தான் அவங்களோட பிரைமரி அஜெண்டா தாவேகாக்கு. அதை அர்ஜுனா தொடர்ந்து செய்யறது தான் லீமாரோ சம்மையார் அங்க இருந்து ஆள் அனுப்புற வேலையை செய்யறது நிஜம். இதுதான் நிதர்சனமான உண்மை. பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது இன்னொன்னு, கொள்கை கோட்பாடு இதை பத்தி பேசுறவங்க எல்லாம் திமுகவை நோக்கி நகர்றாங்க. அதிமுக மீது நம்பிக்கை இல்லாத சூழல்ல இதான் நடக்குது. இந்த கொள்கை கோட்பாடெல்லாம் நமக்கு அவசியம் இல்ல, நமக்கு பதவி முக்கியம், நம்ம சொத்தை காப்பாத்திக்கணும், கேஸ் பிரச்சனை இருக்குங்கிறவங்க இது வரைக்கும் அப்படி யாருக்கும் அங்க பதவி வழங்கப்படல. கட்சி பதவி கூட வழங்கப்படல. அடுத்த 3 மாதங்கள் இப்ப இந்த எம்எல்ஏக்கள் வெளியே போறாங்க சார். எம்சி சம்பத் போயிட்டாரு, உடுமலை ராதாகிருஷ்ணன் போயிட்டாரு, எவ்வளவு முன்னாள் அமைச்சர்கள் போயிருக்காங்க. அவங்க யார் வேணா இப்ப நினைச்சா அக்கமடேட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த அவங்க மெம்பர்ங்கறத தாண்டி எந்த பதவி சுமந்தன் ஒன்னு கேட்டாங்களே எம்எல்ஏ சீட் கொடுக்க மாட்டாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் அடுத்த 3 மாசத்துல என்ன நடக்குதுன்னு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் இந்த கூட்டணி கட்சிகளை நம்ப மாட்டேங்கிறாரு விஜய்ங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணத்தை சொல்றேன். பாசிசத்தை எதிர்த்து பாரதிய ஜனதாவை எதிர்க்க வேண்டும், அவர்களுடைய கொள்கைகள் இங்கு அமல்படுத்தப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காகத்தான் இவர்கள் அங்கே செல்வதை நாங்கள் மறுக்கவில்லை. போங்க, போயிட்டு போங்க, அதை பத்தி பிரச்சனை, தமிழ்நாட பாதுகாக்கணுங்கிற நோக்கம். இப்ப இந்த தொடர்ந்து மறுபடியும் அதை நீங்க பெர்மிஷன் கொடுத்த மாதிரியே பேசுறீங்க. பர்மிஷன் கொடுக்கலனால அவங்க போறாங்க, அதை விட்டுருங்க, அதை நம்ம பேசவே வேண்டாம். ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசம் எல்லாம் இல்ல. நாங்க சொன்னா வந்து சொல்லும் பொழுது இல்ல நாங்க போலான்னு முடிவு எடுத்துருக்கோம், சரி போயிட்டு வாங்கன்னு சொன்னா ஆமா நாங்க போயிட்டு இருந்தோம்னு சொன்னதையும் அவங்க மறுக்க முடியாது. நாங்க போறோம்னு அவங்க சொல்றதை நாங்க வேணாம்னு நிறுத்த முடியாது. இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுல பிரதர் ஒரு நிமிஷம் பேசி முடிச்சிடறேன் பிரதர், நீங்க பேசலாம். அதாவது என்னன்னா ரொம்ப சிம்பிளான லாஜிக். இன்னைக்கு சிபிஎஸ்இல இருந்து மும்மொழி கொள்கையை கட்டாயமா அமல்படுத்துறோம்னு ஒரு கைட்லைன்ஸை கொடுத்துட்டாங்க. இது எப்ப 1 மாசம் முன்னாடியே நாங்க சொன்னோம் சிபிஎஸ்இ கைட்லைன்ஸுக்கு இப்படி இருக்கு யூனியன் கவர்மெண்ட்லன்னு. நீங்க 2 நாள் முன்னாடி ஆப்பார் அட்டை இவர்களுக்கு சாதி போட்டு அடையாள அட்டை வழங்கப்படும். அது நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இருக்கிற பேசிக்கான ஒரு ஃபார்முலா. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது கொண்டு வந்தீங்க. அதை டக்குன்னு நாங்கெல்லாம் சொன்ன பிறகு நிறுத்தணும்னு சொன்னீங்க. அது என்ன நிலையில் இருக்குன்னு தெரியல. அது மட்டும் கிடையாது, இன்னும் பள்ளி கல்வித்துறையில இந்த மாதிரி அவங்க கொள்கை ரீதியா சரியா இல்லைன்னா இந்த கூட்டணி கட்சிகள் வெளியே வந்துருவாங்க. வெளியே வருவாங்கங்கிற பயம் வந்து விஜய்க்கு இருக்கு. அவருக்கு பிஜேபி சொல்றதை திருப்திப்படுத்தி செய்யணுங்கிற இன்டர்னல் அஜெண்டா அவருக்கு இருக்கத்தான் செய்யுது. இல்லைன்னா எப்படி இது இம்ப்ளிமெண்ட் ஆகும்? நீங்க சிபிஎஸ்இக்கு வரிஞ்சு கட்டி ராஜ்மோகன் அவர்கள் 1000 பள்ளிகளுக்கு நாங்கள் வந்து இன்னைக்கு லிபரலா நாங்க கொடுத்திருக்கோம்னு சொல்றதுக்கு நோக்கம் என்ன? அது சிபிஎஸ்இங்கிறதுனால இல்ல சார், அந்த பள்ளிகளுக்கு சொல்லும் பொழுது நாங்க லஞ்சம் வாங்காம கொடுத்தோம்னு சொல்றாரு. நான் சொல்றேன் சிபிஎஸ்இ ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்றாரு, அத ப்ரோமோட் பண்ற வேலையை செய்யறாரு. அப்ஜெக்டிவ் என்னன்னா யூபி மாதிரி தமிழ்நாட்டில் சமச்சீர் இல்ல அந்த சென்டென்ஸோட மெசேஜ் வந்து நாங்க லஞ்சம் வாங்க மாட்டோம்ன்றது. அது சிபிஎஸ்இ பண்ணி ப்ரோமோட் பண்றது இல்ல. ஸ்பெசிஃபிக்கா ப்ரோமோட் பண்ணி சொன்னாரு. நீங்க திசை திருப்பாதீங்க. அவர் தெளிவாக சொன்னாரு லஞ்சம் வாங்க மாட்டோம். ஆழ்ந்து கவனிக்கின்றவர்களுக்கு அது புரியும். ஆழ்ந்து அரசியலை கவனிக்கின்றவர்களுக்கு it happens to be a CBSE school. சரி ரைட் இருக்கட்டும். இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க? சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு பண்றாங்க, ஸ்டேட் போர்ட் ஸ்கூலுக்கு லஞ்சம் வாங்குறாங்களா? இல்ல இல்ல எல்லாரும் நாங்க சொல்றோம். அதுதான் அவர் சொல்றதுல அர்த்தம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த சிபிஎஸ்இ ப்ரோமோட் பண்ற வேலைய இந்த டிவி அரசு செய்கிறது. சரி நான் என்ன காசு வாங்குற பெர்மிஷன் கொடுத்தா ப்ரமோஷனா? சரி இல்ல இன்னைக்கு வந்து சிபிஎஸ்இல இருந்து அவங்க வந்து உத்தரவு போட்டுருக்காங்க. இன்னைக்கு கைட்லைன்ஸ் வந்துருச்சு. நான் கைட்லைன்ஸ் அதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறேன். அதுக்கு என்ன பண்ண போறாங்க? அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்களா இல்ல மறுக்க போறாங்களா இல்ல தடுக்க போறாங்களா? விளக்கம் சொல்லணும்ல. முதல்ல வந்து ஒரு நண்பர் சொன்னார், அன்றைக்கு நீங்க அப்படி பேசுனீங்க, இன்றைக்கு இப்படி பேசுறீங்கன்னு சொல்றாரு. நீங்க கூட தான் வந்து அன்றைக்கு செந்தில் பாலாஜி ஒரு பெரிய ஊழல் பேர்வழி, ஓபிஎஸ் வந்து பிஜேபியினுடைய பி டீம், வைத்தியலிங்கம் ஒரு ஊழல் பேர்வழின்னு சொன்னீங்க. இப்போ நீங்க தூக்கி பிடிக்கலையா? நான் அன்றைக்கும் திமுக எதிர்த்தேன், இன்றைக்கு எதிர்க்கிறேன். இன்றைக்கு என் தலைமை மீது இருக்கக்கூடிய அந்த அதிருப்தி காரணமாக உண்மையை பேசுகிறேன், அவ்வளவுதான். அதனால பேச்சில் மாறல. அதாவது கட்சி தலைமை நம்பிக்கை இல்லாத போது இன்றைக்கு சூழ்நிலை இருக்கு. ஏன் திமுகவுக்கு பெஞ்சமின் ஒரு வெங்கட்ராமன் எம்எல்ஏ 2 பேர் போனாங்களே, அவர் மாதிரி 2 பேர் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்குது. போய் சேர்த்துக்கிட்டீங்க. ஏன் சேர்த்துக்கிட்டீங்க? எதுக்கு சேர்த்துக்கிட்டீங்க? இப்போ நீங்கள் வந்து ஒன்று பார்க்கணும். அதாவது இவங்களுக்கு வந்து இவர் சொல்றாரு, நம்ம இசக்கி சுப்பையாவுக்கு வந்து பத்திரப்பதிவு வரைக்கும் பேசியிருக்காங்கன்ட்டு. அது எதிர்பார்க்காத தோல்வி வந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து ரொம்ப குழம்பி போய் விரக்திக்கு போயிருக்காங்கன்னு நான் பார்க்கணும். ஏன்னா
அதிமுகவும் திமுக கூட்டணியில் அதிமுக மந்திரி சபையை அமைக்கிறதுக்கான இவங்க முயற்சி செஞ்சாங்க. அந்த புட்டு ஒவ்வொரு கட்டத்துல இனி கூட சொல்றாரு திருமாவளவன் சொல்றாரு சார், நீங்க பேச முடிச்சிருக்கீங்க, நீங்க பேசும்போது அது ஒரு வரலாற்று நிகழ்வு சார். எங்க கூட்டணியில இருந்து யாரெல்லாம் வந்து விஜயை திட்டுனாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க, அதை பத்தி ஜஸ்டிஃபை பண்றாங்க. நடக்காத ஒரு நிகழ்வு, இந்த முடிவு எடுத்தாங்களா? அவரும் சொன்னாரு இல்லன்னு சொன்னாரு. இப்ப நானும் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இல்ல நான் திரு ஜவஹர் அலி சொன்னதா நம்பல, சரிங்களா? இங்க வந்து விவேக் சொன்னாங்களோ, சேலம் மணிகண்டன் சொன்னாருனோ நம்பல. எம்ஏ பேபி சொன்னாரு, திருமாவளவன் சொன்னாரு, அவங்க ஸ்டேச்சர்ல இவங்க எல்லாம் காலையில ஒண்ணு சொன்னாங்க, மத்தியானம் மாத்தி சொன்னாங்க. எம்ஏ பேபி மாத்தல, திருமாவளவனும் எங்க மாத்தினாரு? இந்த முயற்சி நடந்ததுங்கறத மாத்தல. இத முடிச்சறேன் மேடம். இருங்க, நீங்க பேசிட்டீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது வாய்ஜாலங்கள்ல உண்மையை பொய்யா வசமாக்குறீங்க. அப்படி எல்லாம் நடக்கல. உங்க நேரத்துல பேசுனது அதாவது வீடியோ நான் காட்டவா இப்ப? நீங்க கேளுங்க. உங்க வாய்ஜாலத்தாலயும் இல்ல இல்ல நீங்க உண்மைகள் எல்லாம் மறைச்சிட்டு நான் திரும்பவும் சொல்றேன், பொய்யை நினைக்கிறீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த திமுக அதிமுக கூட்டணி மேட்டர் ஒரு மாசமா பேசிட்டோம். இல்ல அப்ப நீங்க சொல்றாங்கல அதுக்காண்டி. சரி, நீங்க அப்படியே சொல்லணும். இப்போ ஒருத்தவங்க ஒரு வைகோவை பத்தி சொன்னாரு. அவங்க என்ன சொன்னாரு, வைகோ என்ன சொன்னாரு, வைகோவை சப்போஸ் வெற்றி பெற வைக்கிறதா இருந்தா கூட விசில் சின்னத்தில் இல்ல, பம்பர சின்னத்தில். அது ஒரு கூட்டணி கட்சியில இருந்து விலகினதுக்கு அப்புறம் அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ, உதயசூரியன் எம்எல்ஏ இருக்க தொண்டர்கள் எடுத்துக்குவாங்களா? அந்த அடிப்படையில் வைகோ சொல்றாரு சார், உதயசூரியன் எம்எல்ஏ அதுக்கு முன்னாடி அதை யோசிச்சிருக்கணும் சார். இல்ல அது கூட்டணி, அது கூட்டணி கிடையாது. நீங்க அடிப்படை உறுப்பினராக உதயசூரியன்ல நிக்கவே முடியாது, உங்களுக்கு நல்லா தெரியும். அது நின்றதுனாலதான் இவங்களே என்ன சொல்லுவாங்க, ஆதரவு மாறி போனதுக்கு அப்புறம் வக்கு இருக்கா, நீ ஏன்டா ராஜினாமா அந்த ரெண்டு எம்எல்ஏவும் திமுக உறுப்பினர்கள். அதனாலதான் சொல்றேன், உறுப்பினர்கள் அவர்களுக்கு தனி சீட்டு சார், ரெண்டு பேத்துக்கும் சட்டமன்றத்துல தனி சீட்டு. ஆனா உதயசூரியன் கூட இன்னைக்கு தமீமுன் அன்சாரியா இருக்கட்டும், இன்னும் பல பேர் வந்து ஜவாஹர்லா இவங்களுக்கெல்லாம் தனி சீட்டு. ஆனால் உதயசூரியன் சேர்ந்ததில் போட்டிட்டாலும் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தான், அதே போல மதிமுக சேர்ந்தவர்கள் தான், ஆனால் அவர்களுக்கு தனி சீட்டு தான். ஆனா உதயசூரியத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க, அவ்வளவுதான். அது ஒண்ணு நீங்க இது நினைக்க. அதனால அந்த நிலையில் அவர் சொல்றாரு. இவர் சொல்றாரு, இது என்ன சொன்னாரு, திமுக அதாவது வந்து விருப்பப்பட்டு ஒருத்தவங்க வராங்க மேடம், அவங்க விருப்பப்பட்டு வர்றவங்கள வேணான்னு சொல்றாங்களா? அவங்களுக்கு உரிமை இருக்கு. என்னண்டா தேர்தல் ராஜினாமா பண்ணிட்டு, ஏன்னா தலைமை மீது ஒரு கோபம் வெறுப்பின் காரணமாக. டாக்டர் சுமந்த் கேட்ட கேள்வியில தான் சார் நாட்டே இருக்கு. இதே நபர்கள், இதே இசக்கி சுப்பையா, இதே மரகதம் குமரவேல், இதே விஜயபாஸ்கர் ஒருவேளை போனா அதே ஆட்கள் விசில் சின்னத்துல அதே தொகுதியில நிப்பாங்க, அப்படித்தானே? ஒரு கரெக்ட்ங்கிற அதே கரெக்ட கண்ணப்பனுக்கு அதே பண்ணீங்களா, அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு பண்ணீங்களா? அவங்கள ராஜினாமா பண்ண வச்சுட்டு அவர்களுக்கு அதே தொகுதியை கொடுத்து திமுக நிக்க வச்சு வெற்றி பெற வச்சீங்களா இல்லையா? வெற்றி பெற வச்சீங்களா இல்லையா? அப்ப நீங்க எப்படி கரெக்ட்? 300 நாள்ல பண்ணலாமா? 300 நாள்ல பண்ணலாமா? கண்ணப்பன், அனிதா ராதாகிருஷ்ணன், இன்னும் பல பேரை அதே தொகுதியில நிக்க வச்சு வெற்றி பெற வச்சிருக்கீங்க. அப்ப அதெல்லாம் நீங்க வந்து அவர் 2-3 பாயிண்ட் நோட் பண்ணி வச்சிட்டாரு. அவர் சொல்லிட்டோம், அப்புறம் நீங்க பதில் சொல்லிடுங்க ஃபுல்லா. அதாவது இன்னைக்கு திமுக அவர் சொல்லிக்கிட்டு நான் சொன்ன அந்த ஊழல் பேர்வழின்னு சொன்னவங்க எல்லாம் அதிமுக 9 அமைச்சர்கள் இவங்க சேர்த்து வச்சிருக்காங்க. இப்போ இவர்களுக்கு நிலைப்பாடு என்னடா, இந்த தோல்வி வந்து இவங்க வந்து நினைச்சு பார்க்கல. ஆனா அதற்கு பிறகு ஆட்சியும் தாவேக்காவுடைய ஆட்சியை வந்து அவர்களுக்குள்ள அந்த ஊழல் இல்லாத ஆட்சி, தினமும் திட்டங்கள், அந்த மக்கள் பிரச்சனையை எப்படி அவங்க அணுகுறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா சின்ன பசங்களா விட்டோம். இப்ப பார்த்தா இவர்களுடைய தமிழ்நாட்டை மிகப்பெரிய உயர்த்து கொண்டு போயிடுவாங்க. நமக்கு எதிர்காலத்துல வரக்கூடிய தேர்தலில் நம்ம படுபாதாளத்துக்கு போயிடுவோம், வெற்றியே பெற முடியாத சூழ்நிலையில பொய்களையும் அவதூறுகளையும் பச்சை பொய்களையும் சொல்லி மக்களை திசை திருப்புறாங்க. உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கா இருக்கட்டும், ஊழல் இல்லாத ஆட்சியாக இருக்கட்டும், இன்றைக்கு நிர்வாகமாக இருக்கட்டும், இன்றைக்கு அவர் சிறப்பான முறையில போய்கிட்டு இருக்கும்போது நீங்க வந்து மீண்டும் மீண்டும் நீங்க பொய்களை சொன்னா மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க. பதில் சொல்லட்டும் திரு ராஜா தமிழ்மாறன், சுருக்கமா பதில் சொல்லுங்க. திரு மணிகண்டன் ரொம்ப நேரமா பொறுமை காத்துட்டு இருக்காரு. அந்த கட்சி கூட இருக்க நிலையில அதிமுகவில் இருந்து பிளவுபட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் எல்லாம் ஒரு கூட்டமாக அதிருப்தியின் பேரில் வெளியே போறாங்க. வெளியே போன
செந்தில் பாலாஜி சி.வி. சண்முகத்தோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அது என்ன மேட்டர் சொல்லுங்க. அவர் கேட்டார். அப்படி சம்பவம் நடக்கவே கிடையாது. அப்படி நடந்திருந்தா தலைமையின் ஒப்புதலோட கிடையாது. நீங்க ஏன் மறுக்கிறீங்க? இல்ல நான் மறுக்கிறேன். இல்ல அதிமுக இல்ல அந்த ட்வீட் போட்டாங்க அதிமுக. அப்ப யாரும் அதெல்லாம் அமைதியா இருந்தீங்களே அப்படின்னு கேக்குறாரு. இல்லைங்க, நான் கேக்குறது என்னன்னா, எப்படிங்க நீங்க ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு செய்தியா ஒரு வீடியோ இருந்தோ ஒரு ஆடியோ இருந்தோ நீங்க சொன்னீங்கன்னா இருக்கு. நான் கூட தான் சொல்லலாம். விஜய் அவர்களும் பழனிசாமி அவர்களும் 1 மணி நேரம் உட்கார்ந்து பேசினாங்க. 2 பேருக்கு ஏதோ பேரம் ஒத்து போகல, அதனால பழனிசாமியை சப்போர்ட் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. ஒரே ஒரு கருத்து தான். இப்போ அதிமுக ஒரே ஒரு 10 செகண்ட் அதிமுக எம்எல்ஏல இவங்க தூக்குறாங்கன்னு அவதூறு வைக்கிறீங்களா? ஏன் அப்படி தூக்குறது குதிரை பேரண்டா? ஏன் திமுக எம்எல்ஏ தூக்க முடியாதா? தூக்க முடியாதா சார்? திமுக அதையே செய்யலை. அவர்களா விருப்பப்பட்டு போறாங்க போது நீங்க திமுக எம்எல்ஏ தூக்க முடியாதா? போயிடுவாங்க. ஆனால் விருப்பப்படல, அவங்களா விருப்பப்பட்டு போனா சேர்க்கிறாங்க. அவ்வளவுதான். ஓகே, கேட்போம். திரு மணிகண்டன், இப்போ அது பிடிக்குதோ பிடிக்கலையோ 7 இடைத்தேர்தல் வரப்போகுது. இது அதிமுகவில் வந்து தலைமை சரியில்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லை, என்னென்னவோ குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இது ஒரு வாய்ப்பு இல்லையா? 7 இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றுச்சுன்னா யாரும் கேள்வி கேட்க முடியாதுல்ல. இதை எப்படி எதிர்கொள்ள போகுது அதிமுக? 7 தொகுதிக்கு வர்ற இடைத்தேர்தல் யாருக்கு 7.5 போக போகுதுன்னு பொறுத்திருந்து நீங்க பாக்கதாமா போறீங்க. அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறோமா, சொந்த தொகுதியிலேயே முதலமைச்சர் தோத்தம் இன்னமும் மாறாத தம்பி தமிழ் மாறா கை வைக்க கூடாத இடத்துல வச்சிட்டீங்களே. சிபிஎஸ்இ ப்ரமோஷன் பண்றதுக்கு விஜய் வந்து காசு வாங்காம ஸ்கூலுக்கெல்லாம் வந்து இது கொடுக்கறாருன்னு சொன்னீங்களே, அப்ப அதே சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு நீங்க காசு வாங்கிக்கிட்டு ப்ரமோஷன் பண்ணீங்க. காசு வாங்காம ப்ரமோஷன் பண்றாங்க. பொய் குற்றச்சாட்டுகளை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டாம் மணிகண்டா. வேணாம், நல்லா இல்ல, வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க மணிகண்டா. பஸ் உன்னோட எனக்கு வயசு கம்மி தான் பஸ். விடுங்க, விஷயத்துக்கு வரோம். மேடம், ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்கிறேன். வாதத்துக்காக ஏத்துக்கிறேன் மேடம். தமிழ் மாறா வாதத்துக்காக ஒரே ஊருக்காரங்க, அதை விட்டுருங்க. வாதத்துக்காக ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றேங்க. எடப்பாடி பழனிசாமி திமுக துணையோடு முதலமைச்சராக முயற்சித்தார்னு யோக்கியவான் வாழும் காமராஜர் கக்கன் ஜீவா சி.வி. சண்முகம் சொன்னார்ல, ஒரு வாதத்துக்கு ஆமான்னு வச்சுக்கிறேன். அதனால நாங்க வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அடுத்த ஒரு ப்ரொபோசல் இதே சி.வி. சண்முகமும் வேலுமணியும் என்ன வச்சாங்கன்னா, திருமாவளவனை முதலமைச்சராக்கலாம். அதே திமுக வெளியில இருந்து நம்ம ஆதரவு செய்யும். மே 5ஆம் தேதிக்கு போயிடுறீங்க எல்லாரும். மே இல்லமா, அப்ப இவங்க எப்படி யோகியது? எடப்பாடி பழனிசாமி திமுகவோட சப்போர்ட்ல முதலமைச்சராக முயற்சித்தார்னு குற்றச்சாட்டு. இடைத்தேர்தல் அதான் நான் ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றேமா, தமிழகம் முழுக்க 108 இடத்துல இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் விட்டு சின்ன பிள்ளைங்களை வசப்படுத்தி அது மூலமா வந்து பெரிய ஆளுங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஜெயிச்சிங்க. பட் இட்ஸ் எ பீப்புள் மேண்டேட். கரூரில் வெற்றி பெற்றது யார்? தமிழகத்தின் ஜாலியன் வாலாபாக்னு சொல்லப்பட்ட 41 பேர், 11 பச்சிளம் குழந்தைகள் உட்பட இறந்து போன கரூரில் ஜெயிச்சது. அங்க தாவேக்காவை வேண்டான்னு மக்கள் நிராகரிச்சு அதிமுக ஜெயிக்க வச்சிருக்காங்க. கரூர்ல யார்? இவர்தான் விஜயபாஸ்கர் தான் அங்க வெற்றி பெற்றார். சரி, நான் என்ன சொல்றேன்னா, சரி ரைட் இருக்கட்டும், நான் தவற திருத்திக்கிறேன். அந்த இடத்துல நீங்க திரும்ப அதே உங்க விசில் சின்னத்துல போய் நிறுத்துங்க. ஒரு வார்த்தை கேட்கறேன். 6 இப்ப இந்த 7ல 6 எம்எல்ஏ 6 தொகுதி உங்க தொகுதி ரெட்டையில ஜெயிச்ச தொகுதி மீண்டும் ரெட்டையில ஜெயிக்குமா? அதத்தான் சொல்றேன். இது நான் என்ன சொல்றேன், முதல்ல இந்த விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடறேம்மா. அந்த கரூர் அந்த ஜாலியன் வாலாபாக் சம்பவம் நடந்த 41 குடும்பத்திலிருந்து இந்த தூயவர் விஜய் யாருக்காவது எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாரா, இல்ல வாரியம் கொடுத்தாரா, யாரையா வாழ வச்சாரா? சொல்லி போட்டோ 20 லட்சம் ரூபாய் கொடுத்தார் சார். 20 லட்சம் ரூபாய் தான் செத்து போன கால் நசுக்கி செத்து போன 11 பிள்ளைங்களுக்கும் சேர்த்து கொடுத்ததெல்லாம். இது இவர் கட்சியில போஸ்ட் ஓட்டினவங்க மத்தவங்க இவரோட இவர் ஏன் சார் அதிமுக கட்சிக்காக உயிர் தியாகம் பண்ணவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்திருக்கிறாரு எடப்பாடியார். என்ன சார் லாஜிக் இல்லாத? அதைத்தான் நான் சொல்றேன். மொழி இருங்க, முடிக்கிறேன். ஜவஹர் அலி, நீங்க குதிக்காதீங்க. அதான் மொழிப்போர் தியாகிகள் ஏமாத்திட்டு மாலை போட்டுட்டு அதை மொழிப்போர் தியாகிகள் யாராவது ஒருத்தர் திமுக மந்திரி ஆனாங்களா, எம்எல்ஏ ஆனாங்களா? அந்த மாதிரி அதே வழியில் அந்த 41 பேரோட அந்த பிண குவியலின் மீது ஜெயிச்சிருக்கிறார் அந்த கரூர்ல. அதுதான் சார் நான் கேக்குறேன். இப்ப அதே கரூர் தானே நீங்க சொன்னீங்கல்ல, கரூர்ல யார் ஜெயிச்சாங்கன்னு? எம்ஆர் விஜயபாஸ்கர் தானே ஜெயிச்சார். அந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் தானே இன்னைக்கு ரிசைன் பண்ணிருக்காரு. அதே எம்ஆர் விஜயபாஸ்கர் அங்க மீண்டும் நின்னா ரெட்டையில தான் ஜெயிக்கும்னு சொல்லுங்க பாப்போம்.
அதுக்கு என்ன வியூகம் உறுதியா வச்சிருக்கீங்க சொல்றேன். சொல்லுங்க மக்கள் பாப்போம். இது எல்லாமே தன்னுடைய அதான் சொல்றேன்பா, தூய சக்தின்னு சொன்னாரு. அதனால இவரை நம்பி ஒரு மாற்றம் வேணுமே 53 வருஷம் கட்சியும் 73 வருஷம் ஒளிஞ்சு போக வேண்டிய கட்சி மக்கள் வேண்டான்னு புறக்கணிச்சாங்க. திரைத்துறையில இருந்து வந்த பிரபலம் அவர் புதிய முறையில மோடியே வைக்கிற அளவுக்கு சோசியல் மீடியாவை புது வழியில பயன்படுத்தி உள்ள ரூட் எடுத்தாரு. ரூட் பழனிசாமி ரூட் போட்டு கொடுத்தாரு. ஒரிஜினல் பழனிசாமி சாஞ்சு போயிட்டாரு. மக்கள் 7 தொகுதியிலையும் 7.5 தீர்ப்ப நாளைய தீர்ப்பை வந்து விஜய்க்கு கொடுக்க போறாங்க. இவர் தூய சக்தி இல்ல, இவர் திமுகவுடைய மோசமான கலிசட சக்தின்னு மக்கள் அன்னைக்கு முடிவு பண்ணி 7 தொகுதியில் எழுதி திமுக ஜெயிக்கும். அப்ப என்ன கூப்பிடுங்க. திமுகவோட கூட்டணியா 7 இடத்துலயும்? அது தற்கொலைக்கு சமங்க, தற்கொலைக்கு சமங்க. அது எப்படிங்க போய் திமுகவோட அதிமுக தொண்டை தூக்கு போட்டு செத்து போயிருவாங்க? சிவி சண்முகன் நினைச்சுக்கிட்டீங்களா? அதிமுக தொண்டெல்லாம் இல்ல வந்து ராமராஜ ரசிகர் மன்ற தலைவரா இருந்தார் வேலுமணி அந்த மாதிரி நினைச்சுக்கலாம். அவனா உணர்வு திமுக எதிர்ப்பதே கொள்கை அப்படின்னு வாழ்றவங்க. அதே மாதிரி இருங்க ஜவஹர் அலி எல்லாம் ரொம்ப சீனியரா அந்த கட்சி தலைவரா இருந்தவரு. அவரு சொல்றாரு, எம்ஜிஆர் வழியில் அண்ணன் விஜய் ஆட்சி நடக்குது அப்படின்னா அத்தனை அதிமுக தொண்டர்களும் உங்களை வாழ்த்துவாங்க, வரவேற்பாங்க. உங்க வாதத்தை கேட்டு ஆஹா நீ எல்லவோ கொள்கை சீமான் போறாங்க. வார்த்தை வேண்டாம். மணிகண்டன் சார், உண்மையான அதிமுக தொண்டர்கள் போறாங்க. எதுக்கு போறாங்க? ஏன் திமுக போல? அதை யோசிக்க இல்ல இல்ல உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? 41 பேர் செத்து போனதுக்கு இன்னும் மன்னிப்பு கேட்கல. 41 பேர் செத்து போனதுக்கு அன்றைக்கு எடப்பாடி பேசின வார்த்தையில உங்களுக்கு தெரியாது சார். யாரையும் மஞ்சள் தூக்கி பிடிச்சவர் சார் விஜய் அவர்கள். அந்த கொலைக்கு காரணமே திமுக ன்னு சொன்னவர் சார் எடப்பாடி. யாரு விஜய் போய் எம்ஜிஆர் சொல்றீங்களா? அதெல்லாம் மறந்து போச்சு உங்களுக்கு. இல்ல இல்ல பரியை நரியை பரியாக்கலாமா? நரியை பரியாக்க முடியுமா? புரட்சி தலைவர் நேத்து வரைக்கும் உங்க வாயால புகழ்ந்துட்டு விஜய போய் புரட்சி தலைவர் வெளியில போறாரு. புரட்சி தலைவர் சொல்ல புரட்சி தலைவருடைய கொள்கையை அவர் தூக்கி பிடிக்கிறார். ஓகே, புரட்சி தலைவருடைய கொள்கையை தூக்கி பிடிக்கிறார் சொன்னேன். புரட்சி தலைவர் சொன்னேன். ஓகே ஜென்டில்மேன், thank you டாக்டர் சுமந்த். கொடுத்து சிவந்த கரங்கள் போட்டு சுட்டு போட்டுட்டு இருந்தாரா? போய் எதிர்க்கட்சி உடைச்சு பேரம் பேசினாரா? thank you டாக்டர் சுமந்த். அது எடப்பாடியா பண்றாரா? எடப்பாடி என்ன பண்ணிருக்காரு? டாக்டர் சுமந்த், 7 தொகுதியில இடைத்தேர்தல் வருது. என்ன வியூகங்களை கட்சிகள் வச்சிருப்பாங்க? of course தாவேகா will have their own strategy, பட் எதிர்க்கட்சிகள் ஒன்னா சேர்ந்து நிக்கணும், ஒரு காமன் கேண்டிடேட் போடணுங்கிறதெல்லாம் பேசப்படுது. என்ன வியூகத்தை திமுக அதிமுக எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இப்ப காமன் கேண்டிடேட் போட்டும் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா அது ஏற்கனவே ஒரு நெகட்டிவ், ஃபர்தர் நெகட்டிவ். என்னுடைய திங்கிங் என்னன்னா, உங்களுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கிறதுங்கிறத ஒரு டெஸ்ட் மாதிரி, எப்படிமோ தோல்வி, அது என்ன வாக்கு வங்கி இருக்குங்கிறத பாத்துக்கலாமோ. ஜெயிக்கும் நம்புறீங்களா? 7 பெரும்பாலான தொகுதிகளில் தாவேகா வெற்றி பெறும். ஏன்னா இன்னைக்கு வந்து 4.25 வருஷத்துக்கு மேல இருக்கு அடுத்த தேர்தலுக்கு அபிஷியலா. அந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு எதிர்க்கட்சியில ஆமா பை எலெக்ஷன்ல ஆளுங்கட்சி பயஸ் இருக்கும். இந்த ஆட்சி வந்து ஒரு அன்பாப்புலரா ஆகிறதுக்கான கால அவகாசம் இன்னும் இல்ல. சோ இப்போ வந்து நீங்க போய் மக்கள்கிட்ட போய் போட்டீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு தான் போடுவோங்கிற மனநிலை இருக்கும். இவர் வந்து திரு மணிகண்டன் எந்த உலகத்துல இருக்காருங்கிறது எனக்கு புரியல. 7 இடங்கள்ல அதிமுக ஜெயிக்கும்னு சொன்னா அதிமுக எடப்பாடியே அதை நம்புவாராங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு. சோ ஏன், அதாவது ஒரு ரியாலிட்டியை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தா எவ்வளவு நாளைக்கு தான் அது சொல்ல முடியும்? எம்ஜிஆரால் துவக்கப்பட்ட கட்சி, ஜெயலலிதா அவர்களால் வளர்க்கப்பட்ட கட்சி, இந்த கட்சியை போய் இந்த லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு இன்னும் பதவிதான் முக்கியம் அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாக்க அது எப்படி கட்சியை வந்து திருப்பி நீங்க வளர்க்க போறீங்க? அதை பத்தி ஏதாவது ஒரு முடிவு, ஒரு ரீச்சிங் அவுட், யாரையாவது ஒரு இல்ல, இப்போ இவ்வளவு பேர் போனாங்களே, ஒரு 4 பேர் வந்தாங்களா? அசோகா, எல்லா கட்சியிலையும் ஒரு 4 பேர் போவாங்க, ஒருத்தர் 2 பேர் வருவாங்க. கட்சி எதிர்கட்சி இருக்கும் போது கம்மியா வருவாங்க, ஆளுங்கட்சியா இருக்கும் போது அதிகமா வருவாங்க. பட் இவ்வளவு தலைவர்கள் போறாங்க, எவ்வளவு தலைவர் யாராவது வேற ஒரு கட்சியிலிருந்து விலகி, ஈவன் பெரிய கட்சி வேண்டாம், ஒரு சிறிய கட்சியிலிருந்து விலகி வந்தாங்களா? வரல இல்ல. அப்ப என்ன கூறுகிறது? வாட் இஸ் த மெசேஜ்? மெசேஜ் இஸ் இந்த தலைமையின் கீழ் இந்த கட்சி இனிமேல் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. அந்த நம்பிக்கை இழந்த காரணத்தினாலதான் எல்லாரும் கட்சியை விட்டுட்டு போறாங்க. தாவேகா செய்யறது சரியா தவறா இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். உங்க கட்சிய
புத்துணர்வு கொடுப்பதற்கு நீங்கள் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள்? அந்த திட்டத்தை கட்சியில இன்னும் இவங்க எல்லாம் வெளியே போனாலே கட்சி சரியாயிடும் மணிகண்டன் சார் சொல்றாப்ல. எல்லாருமே போயிட்டாங்கன்னா அப்ப கட்சியில யார் இருப்பாங்க? சரியா போயிடும். தொண்டர்கள் இல்லைங்க. அந்த பஸ்ல அவர் மட்டும் ஒரு நிமிஷம். சரியா போயிடும். கட்சியில ஒரு நிமிஷம். கட்சியில வெறும் தலைவர்கள் மட்டும் போறது வந்து நமக்கு தெரிய வருகிறது. ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் போயிட்டு இருக்காங்க. இது அவருக்கு கண்ணுக்கு தெரியலன்னா அப்புறம் என்ன சொல்ல முடியும்? சி, ஒரு ரியாலிட்டியை நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறது என்ன காரணமாக இருக்கக்கூடும்? அவருக்கு தான் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தலைமை பொறுப்பை எக்காரணம் கொண்டும் நான் விடமாட்டேன், அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இதை தாண்டி ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா? என்னவா இருந்தாலும் இந்த கட்சியை திருப்பி வளர்த்தாதான் அந்த பதவிக்கே ஒரு கௌரவம் இருக்கும். எல்லாரும் போன அப்புறம் அந்த பதவியை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? சோ நிச்சயமா வந்து இது ஒரு உண்மையான அதிமுக தொண்டனாக இருந்தால் அவர்கள் சிந்திக்க வேண்டும். அதனாலதான் விட்டுட்டு அவங்களுக்கு 2 ஆப்ஷன். இவரை வந்து பதவியிலிருந்து நீக்குவதற்கு ஏதாவது முயற்சி எடுக்கலாம், இல்ல வேற எங்கேயாவது போயிடலாம். இப்ப பெரும்பாலானோர் வேற எங்கேயாவது போயிடலாம்னு முடிவு எடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ டாக்டர். திரு மணிகண்டன், நிறைவான கருத்து ரொம்ப சுருக்குமா, ஒரு வரி பதில் ஏதாவது சொல்லணும்னா? ஒண்ணு, ரொம்ப சிரிக்காத மாறா, இன்று நான் நாளை நீ, உள்ளாட்சி தேர்தல் வரட்டும், எப்படி இங்க இருந்து கொத்து கொத்தா போறாங்களோ அங்க கெத்தெல்லாம் விட்டுட்டு இதை விட பணிவா போய் பணியூர் விக்கெட் கேட்ல தாண்டி குதிச்சு போறோம். அன்பு சகோதரர் மாறனுக்கு சொல்றேன், நல்ல மனசு, நல்ல மனசு. ஓகே, ஒரே ஒரு தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் எடப்பாடி, ஆமா ஒரே ஒரு வார்த்தைமா, திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட நான் தமிழக அரசியல்வாதி எல்லாத்தையும் ஒண்ணு கேக்குறேம்மா. அம்மா ஒரு கட்சியில எம்எல்ஏ, மகன் பக்கத்து மாநிலத்துல எம்எல்ஏ, மருமகன் நிழல் முதலமைச்சர், அப்பா வந்து பிஜேபிக்கு நிதி கொடுக்கிறார், திமுகவுக்கு நிதி கொடுக்கிறார். இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து தமிழகம் விடுபடுமா விடுபடாதா? இந்த ரோசி, அந்த அம்மா பேர் என்ன, லீமா ரோசி, ஏன் எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியில வச்சிருக்காரு? உடனடியா நடவடிக்கை எடுக்கிற இந்த கட்சியில் ஏற்பட்ட அத்தனை குழப்பத்துக்கும் அந்த அம்மா தான் காரணம். சரி, தேங்க்யூ. இப்போ மணிகண்டன் சார் எடப்பாடியாரு தப்பு செஞ்சா கூட அவருக்காடி தூக்கி பிடிச்சி எவ்வளவோ பேசுறாரு. ஆனா பாவம் எடப்பாடியாருடைய கருணை வந்து இவர் மேல உழைய மாட்டேன், ஒரு கட்சி செய்தி தொடர்பாளர் கூட பண்ண. ஆனா பர்சனல் என் ஃப்ரெண்டு தான் அவரு. லீமா ரோஸ் வந்த அவர் சொன்னதா சொல்றேன். லீமா ரோஸ் இவரு எடப்பாடியாருக்கு ரொம்ப தூக்கி போட்டு நல்ல நண்பர் இவரு எனக்கு. ஆனா லீமா ரோஸ் கொண்டாந்து விட்டது வேலுமணி இல்ல அப்ப ஏன் வேலுமணியை நீக்கினவர் லீமா ரோஸ் பதவி எடுக்கல? வேலுமணியை நீக்கும் போது லீமா ரோஸ் பதவியை எடுக்கல சார். அதெல்லாம் தொண்டர்கள் கொடுக்கறாங்க. லீமா ரோஸ் தூக்கி எறியணும். எடப்பாடியார் சொல்றது தெரியும், லீமா ரோஸ் அண்ணா முடிக்கணும், கட்சி விட்டு தூக்கி எறியணும் சார். எல்லாருடைய பதவி எடுத்தாங்க, எதிர்த்து ஓட்டு போட்டவங்க, எதிர்த்து ஆதரிச்சவங்க லீமா ரோஸ் பதவியை மாத்திரம் எடுக்கல. ஏன் அமைச்சர் எம்எல்ஏ பதவி கூட எடுக்கல? அதெல்லாம் பொய் சார். அவங்கள கொண்டு வந்ததே இவங்கதான், அவங்க அம்மா பணம் கொடுத்ததே இவர்கிட்ட தான் எல்லாமே. அதனால நீங்க பாவம் அவருக்காண்டி எவ்வளவு தூக்கி பிடிக்கிறீங்க, தாங்கி பிடிக்கிறீங்க. வழக்கு வரும் பேர்ல பணம் கொடுத்த நீங்க பக்கத்துல இருந்து வாங்கி கொடுத்த புரோக்கரா நீங்க? எப்படி இது என்ன பேச்சு? நீங்க புரோக்கரா? எடப்பாடியாருக்கு இருக்கிறதான பிரச்சனை, இருக்கிறது பிரச்சனை என்ன? அவரு பேசுறாரு. ரெண்டு பேருமே தவறு, ரெண்டு பேருமே தவறு. நான் அப்படிப்பட்ட வார்த்தை எதுவும் பேச மாட்டேன். சாரி ரெண்டு பேருமே தவறு. முதல்ல ஜவஹர்லால் என்ன, முதல்ல நீங்க யாரோ யார்கிட்டயோ பணம் வாங்குனாங்கன்னு சொல்றது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. அதுக்கு அவர் தவறான வார்த்தை யூஸ் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்றாரு. பதிலுக்கு நீங்க தவறான வார்த்தை யூஸ் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்றீங்க. ரெண்டையுமே ஏற்க முடியாது. நன்றி, வணக்கம். பாவம் அதிமுக தொண்டர்கள், அதிமுக கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், நிர்வாகிகளே நிறைய பேர் தாவேக்காக்கு போகின்ற போது, முக்கியமான நிர்வாகிகள் போகும்போது கூட கூட்டமா சாரையா உள்ள யாரு போனாங்க யாரு போகலன்னு தெரியல. போயிட்டு வந்த பிறகு கடுமையான மனவலியில் இருக்கிறார்கள். ஏன்னா அடையாளம் அவர்களுக்கு கிடைக்கவில்லைங்கிற ஒரு வருத்தம் இருக்கிறது. அப்ப அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குதானா? இது கிட்டத்தட்ட ஸ்டாப் ஆன ஸ்டேஜ் வந்துருச்சு. அதிமுக இருந்து யாரும் பெருசா போகல. முந்திக்கிட்டு போனோம்னா சீட்டில் பஸ் சீட்டில் துண்டு போட்டு வைக்கிற கதையா போயிடலாம் நினைச்சாங்க. அப்படி நடக்காமல் இருக்கிறது. அது அதிமுகவுக்கு மீண்டும் ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஒண்ணு. அடுத்து மணிகண்டன் அண்ணன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு மட்டும் பேச மாட்டாரு. RSS பிஜேபி அப்படின்னு நாங்க தொட்டோம், சிபிஎஸ்சின்னு சொல்லி சொன்னா அவருடைய ஒரிஜினல் அந்த பூனை குட்டி டக்குன்னு வெளியே எட்டி வந்து பார்க்கும். வந்து பார்த்துட்டு என்ன சொல்லுவோம், ஏ அப்படின்னு குதிக்கும்.
இது நான் இன்னைக்கு நேற்று மணிகண்டன் பார்க்கல. இந்த எண்ணங்கள்லாம் தயவு செஞ்சு ஆனால் நீங்கள் உங்களோட வச்சுங்கண்ணே. இந்த பேர் சொல்லி கூப்பிடுறது மரியாதையாக நீங்களும் பேசுனீங்கன்னா நானும் மரியாதையாக பேசுவேங்கிறதையும் பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. திரு விவேக், நிறைவான கருத்து. இல்ல, திரு மணிகண்டன் அவர்கள் வந்துட்டு அவை நாகரத்துக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாமல் ஒரு முதலமைச்சரை கொடுத்து கட்சி ஆளுமைச்சரை கொடுத்து பேசுறதெல்லாம் வந்து இழிவான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அசோகவர்தன் இதை வந்து கண்டிக்க வேண்டும். நீங்க வந்து மற்ற அவை விருந்தினர்கள் வந்து சந்த கடையை விட மோசமாயிடுது. வந்து கொஞ்சமும் பொறுப்புணர்ச்சி இல்லாமல் ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஆனால் வந்து அதை தவறா பேசலையா? இல்ல நீங்க வந்து பேசின வார்த்தை நிறைய அன்பார்லிமெண்ட் வேர்ட் யூஸ் பண்றீங்க. திருப்பி நான் பேச நீங்க தாங்க மாட்டீங்க, சரியா? இல்ல விவேக், அவர் முதலமைச்சர் நோக்கி பேசுறதை நானும் கவனிக்கல. அப்படி சொல்லியிருந்தா நீங்க சொல்லுங்க, நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சமும் வந்து பொறுப்புணர்ச்சி இல்லாமல் பணத்தினுடைய பெயர்களை எல்லாம் சேர்த்து வச்சு நீங்க அதை என்ன அர்த்தத்துல சொல்றீங்க? நீங்க இப்ப வந்து ஒரு இன்னொரு சக விருந்தினரை வந்து நீங்க பேர் சொல்லி பேசுறீங்க. இதுல என்னங்க தவறு இருக்குது? அது அன்பார்லிமெண்டரி வேர்ட். அது முதலமைச்சர் நான் ஏதாவது கல்வி குறைவா பேசுறேன் சொல்லுங்க. வீடியோ ரிவைண்ட் பண்ணி பாருங்க. இருந்தா மன்னிப்பு கேக்குறீங்களா? திரு மணிகண்டன் நிகழ்ச்சி முடிக்கணும். திரு விவேக் கணநாதன் கேக்குதா? தட் இஸ் நாட் தி பாயிண்ட் ஆஃப் திஸ் டிபேட். அவர் எந்த தவறான வார்த்தை பேசியிருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது. நீங்க எந்த வார்த்தையை மென்ஷன் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. பட் லெட்ஸ் கம் பேக் டு தி டிபேட். இப்ப நம்ம முடிக்கிற நேரத்துல அவர் என்ன பேசினார்ன்றது பிரச்சனை இல்லை. இந்த டிபேட்டோட விஷயத்துக்கு நீங்க நிறைவான கருத்து ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. I have to wrap up. நிச்சயமா சுமன் சொல்றது நான் ஏத்துக்கிறேன். அதிமுக அண்ணா அவரோட வாய்ப்பு இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும். யாருமா, நானா அவரா? திரு விவேக். இல்ல, அதிமுகவில் ஏற்கனவே வந்துட்டு இந்த மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்த நேரத்தில் என்ன முடிவு எடுத்தார்களோ அதை ஒட்டி இன்று சில பேர் வந்து தனிப்பட்ட வகையில் சில முடிவுகள் வந்து எடுக்கிறார்கள். இதை குதிரை பேரம் என்று பேசுவதற்கு திமுகவுக்கோ அல்லது அதிமுக எந்த வித தார்மீக அருகதையும் கிடையாது. இன்று வரை அவர்கள் வந்து ஏதாவது ஒரு சூதாட்டத்தை நடத்தி ஆட்சியை கவிழ்த்துடலாம் என்றுதான் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அது நடக்காது. ஓகே, தேங்க்யூ. நிகழ்ச்சி இந்த தருணத்தில் நிறைவு செய்தாக வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த கட்டங்களில் இந்த அரசியல் சதுரங்கம் எப்படி நகரப்போகுதுன்னு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே.